அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர். ஸோ இங்கிலீஷ் கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இதான் என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம். இங்கிலீஷ்ல ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு டாபிக் அப்படின்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தான். இருக்கிற கிராமர்லேயே ரொம்ப ஈஸியானதும் கூட, ரொம்ப புரிஞ்சிக்க வேண்டியதும் கூட இதுதான். அண்ட் வெரி வெரி பேசிக் டு கிராமர். நீங்க கிராமர்ல இங்கிலீஷ்ல கிராமர்னு பார்க்கணும் அப்படின்னா ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ்ல ஆரம்பிச்சு டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், டென்ஸ்ன்னு சொல்லி நீங்க என்ன பார்த்தாலும் சரி, எதை பார்த்தாலும் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதுதான் கிராமரோட ரொம்ப 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 பேசிக்கான ஒரு விஷயம். இதுதான். இது நீங்க எந்த அளவுக்கு டீட்டெயிலா தெளிவா புரிஞ்சு வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களால சென்டென்சஸ்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியும். அது புரிஞ்சுது அப்படின்னா உங்களுக்கு கிராமர்ஸ் எல்லாமே அப்ரோச் பண்றதுக்கு ஒரு ஈஸியா இருக்கும். நம்ம ஒரு தடவையும் ஒரு டாபிக் நடத்த ஆரம்பிக்கும் போது, இது வரைக்கும் ஒரு 3-4 இங்கிலீஷ் கிராமர் டாபிக்ஸ் பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடியே ஒரு 20 நிமிஷம் அதுக்குள்ள என்னெல்லாம் இருக்க போகுது அப்படிங்கறது உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கு இல்லையா? நவுன்னா இப்படி இருக்கும், ப்ரோனவுன்னா இப்படி இருக்கும், அதை இந்த இடத்துல இப்படி யூஸ் பண்ண போறோம், அதை அங்க யூஸ் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல நம்ம பாஸ் கொடுத்து ஒரு 20 மினிட்ஸ் சப்ஜெக்ட் அதாவது நம்ம எடுக்க போற சப்ஜெக்ட்டுக்கு கண்டென்ட்டுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு 4-5 விஷயங்களை பேசிட்டு தான் என்ன பண்றோம் உள்ள போறோம். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா நமக்கு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இன்னும் முழுசா தெரியல. அதனால என்ன பண்றோம் அப்படின்னா நிறைய விஷயங்களை பேசிட்டு திரும்ப உள்ள போக வேண்டியதா இருக்கு. ஸோ இதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த கிளாஸஸ் எல்லாம் வரும்போது உங்களுக்கே அது புரிஞ்சிடும். இந்த இடத்துல நான் ஏதாவது ஒரு V1 verb, V2 verb அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, ஸோ நான் எதை V1 verbன்னு சொல்றேன், எதை V2 verb அப்படின்னு சொல்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிடும். பட் அதே மாதிரி ஷீ, ஷீ, இட் அப்படின்லாம் சொல்றேன் அப்படின்னா இது இந்த இடத்துக்கு பதிலாக இதை யூஸ் பண்றோம், அதை யூஸ் பண்றோம்னு சொன்னோம்னா எந்தெந்த ப்ரோனவுனு, இதுதான் ப்ரோனவுனு, இது இந்த இடத்துல யூஸ் பண்ணும், அது அந்த இடத்துல யூஸ் பண்ணும் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கலி தெரிஞ்சிடும். ஸோ எல்லா இடத்துலையுமே கிராமர்ங்கிறத பொறுத்த வரைக்கும் ஒரு பேசிக்கான கான்செப்ட் தான் இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். இன்னைக்கு அதான் பார்க்க போறோம். ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல மொத்தம் 8 டாபிக் இருக்கும். இன்னைக்கு இப்போ கிளாஸ்ல மொத்தம் ஒரு 4 டாபிக் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல அடுத்த 4 டாபிக் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ரொம்ப ரஷ் பண்ண வேண்டாம், கொஞ்சம் ஸ்லோவாவே போகும். ஏன்னா அது ரொம்ப பேசிக். அதே நேரம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு இதை அப்ளை பண்ண வேண்டிய கான்செப்ட்ஸும் கூட. ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பேர்லயே இருக்கு இல்லையா, பார்ட் ஆஃப் ஸ்பீச். நம்ம சொல்றோம்ல பாடி பார்ட்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா என்ன பொருள் எதுக்கு? பாடி பார்ட்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா என்ன பொருள் எதுக்கு? உடல் உறுப்புகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. பார்ட் அப்படின்னா உறுப்புகள் அப்படின்னு சொல்றோம், உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அதே மாதிரி பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்லும் போது நம்ம பேசக்கூடிய சென்டென்சஸ்ல இருக்கக்கூடிய உறுப்புகள் என்னென்னலாம் இருக்கு அவ்வளவுதான். அதை தாண்டி ரொம்ப கஷ்டமான டாபிக்லாம் இல்ல. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா நம்ம பேசக்கூடிய சென்டென்சஸ், நார்மலா டே டு டே லைஃப்ல நம்ம பேசக்கூடிய இங்கிலீஷ் சென்டென்சஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா, அதுல என்னென்னலாம் இருக்கு நம்ம யூஸ் பண்ணி முடிச்சு அந்த சென்டென்ஸ் நம்ம பேசி முடிக்கிறோம். இப்போ சொல்றோம் இல்லையா, he is a dancer அப்படின்னு சொல்றோம். he is a dancer இது ஒரு ஸ்டேட்மெண்ட், நம்ம நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். இதை நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா இப்ப இதுல ஹீனா என்ன, இஸ்னா என்ன, டான்சர் அப்படின்னா என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த சென்டென்ஸ்ல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத என்ன பண்ண போறோம், பிரிச்சு கொஞ்சம் டீடைல்டா பார்க்க போறோம். அவ்வளவுதான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படிங்கிறது. ஸோ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் கீழே மொத்தம் 8 டாபிக் வரும். ஃபர்ஸ்ட் ஒன் நவுன், ரெண்டாவது ப்ரோனவுன், தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா verb. நோட் பண்ணிக்கலாம், தப்பு இல்ல. நவுன், ப்ரோனவுன், verb, noun, pronoun, verb, fourth one adverb, fifth one adjective, sixth one preposition, seventh one conjunction, eighth one interjection. ஸோ இதுலேயே உங்களுக்கு இந்த ப்ரிப்போசிஷன், கன்ஜெக்ஷன், அட்ஜெக்டிவ் இதெல்லாமே நீங்க தனித்தனியாவே இங்கிலீஷ்ல ஒரு டாபிக்கா படிக்கணும். அதுவுமே எதுல கவர் ஆயிடும்னா இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் கிளாஸ்ல உங்களுக்கு கவர் ஆயிடும். இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா நவுன், ப்ரோனவுன், verb, adverb. இந்த நாளை என்ன பண்ண போறோம் பார்க்க போறோம். மிச்ச நாள் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்க போறோம். ஸோ போலாமா? நோட் பண்ணிட்டீங்களா என்னென்ன பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வரும்னு? நம்ம பேசணும் அப்படின்னா அந்த சென்டென்ஸ்ல அதிகபட்சமா இந்த 8க்குள்ள இருக்கக்கூடிய டாபிக்ஸ் தான் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா கவர் ஆயிருக்கும். நம்ம பேசக்கூடிய சென்டென்சஸ்ல இந்த 8 டாபிக்ஸ் தான் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா கவர் ஆயிருக்கும். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னா நவுன். நவுனுக்கு தமிழ்ல பெயர் சொல் அப்படின்னு சொல்லி பேர். நவுனுக்கு தமிழ்ல பெயர் சொல் அப்படின்னு சொல்லி பேர். ஸோ அப்ப அந்த பெயர் சொல் அப்படின்னா அது தமிழ்ல படிக்கும் போது அதுல ஒரு உள்ளே சப் கேட்டகரியா 6 படிப்பீங்க. தொழில் பெயர், பண்பு பெயர், சினை பெயர் அப்படிலாம் என்ன பண்ணுவீங்க படிக்கிறோம் இல்லையா.
பெயர் சொல்ல நிறைய டைப் படிக்கிறோம் இல்லையா, உள்ளுக்குள்ள டைப் படிக்கிறோம்ல, அதே மாதிரி இந்த நவுன்குள்ளேயும் உள்ள வந்து நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. ஆனா அது உள்ள இருக்கக்கூடிய கேட்டகரிஸ் போறதுக்கு முன்னாடி நமக்கு நவுன்னா என்ன அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இப்ப எதையெல்லாம் நம்ம நவுன்னு சொல்லலாம், இந்த இதுல வந்து உள்ள போறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். நவுன் போறதுக்கு முன்னாடி ஒரு சென்டென்ஸ்ல சப்ஜெக்டும் நவுனா இருக்கு, சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ரெண்டுமே என்ன இருக்கும் அப்படின்னா நவுனாவும் இருக்கலாம். அதுல வந்து தப்பு கிடையாது. நம்ம எல்லாம் நிறைய பேருக்கு ஒரு இது தாட் வந்து உண்டு, சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் எதுவோ அதுதான் நவுன் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருப்போம். சப்ஜெக்ட் மட்டும் நவுன் கிடையாது. ஒரு சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் கூட என்னவா இருக்கலாம், நவுனா இருக்கலாம். சப்ஜெக்டும் நவுனா இருக்கலாம், ஆப்ஜெக்டும் நவுனா இருக்கலாம். அதுல தப்பு கிடையாது. ரெண்டுல தப்புன்னு இல்ல, இருக்கும். நம்ம வந்து என்ன நினைச்சிட்டு இருப்போம் அப்படின்னா, சென்டென்ஸ் பேட்டர்னை படிச்சு முடிச்சுட்டு எது சப்ஜெக்டோ அதுதான் நவுன் அப்படிங்கிற மாதிரி மைண்ட்ல என்ன இருக்கும், நமக்கு ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். அப்படிலாம் கிடையாது. சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் எது வேணாலும் என்னவா இருக்கலாம், நவுனா இருக்கலாம். சோ எதையெல்லாம் நம்ம நவுன் அப்படின்னு சொல்லுவோம், எதையெல்லாம் நவுன்னு சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ நீங்க நாம எல்லாம் உட்காந்துருக்கோம், நம்மளோட பேர் பர்சன் அப்படின்னு சொல்லலாம். நம்ம எல்லாரும் உங்க பேரு இல்ல என் பேரு இல்ல ஜென்ரலா பாய் கேர்ள் அப்படின்னு சொல்றது, இந்த மாதிரி இன் பர்சனா ஒருத்தவங்களை சொல்லும் போது என்ன சொல்லலாம் அப்படின்னா அதை நவுன் அப்படின்னு சொல்லலாம். சோ பர்சன் ஒரு நபரை குறிக்கும் போது அந்த நபரை வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா நவுன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் என்னன்னா பிளேசஸ் அப்படின்னா ஊர் பேரு, கோயம்புத்தூர், திருச்சி, திருவாரூர், சென்னை அப்படின்ற மாதிரி, இல்ல சிட்டி அப்படிங்கிற மாதிரி, இல்ல உங்க ஊர் பேரு இல்ல உங்க வீடு அப்படின்ற மாதிரி ஒரு இடத்தை குறிக்குது இல்லையா, பிளேசஸ். அதை எல்லாத்தையும் என்ன சொல்லலாம் அப்படின்னா நவுன் அப்படின்னு சொல்லலாம், பிளேசஸ். செகண்ட் என்ன அப்படி, தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா திங்ஸ். டேபிள், சேரு இதெல்லாம் இருக்கு இல்லையா, என் கையில இருக்க பென்னு, மைக்கு, இந்த போர்டு, இந்த மாதிரி திங்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ், திங்ஸ், பொருட்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் என்ன சொல்லலாம் அப்படின்னா நவுன் அப்படின்னு சொல்லலாம், திங்ஸ். அப்புறம் அனிமல்ஸ், பேர்ட்ஸ் அதெல்லாம் இருக்குல்ல, லயன், டைகர் அப்படின்னு சொல்லி அனிமல் கேட்டகரி. அதே மாதிரி பேர்ட்ஸ்ல வர்றது பீஜியன், பீகாக் அப்படின்ற மாதிரி பேர்ட்ஸ் கேட்டகரி. இதுவும் எல்லாத்தையும் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நவுன் அப்படின்னு சொல்லுவோம். அனிமல்ஸ், பேர்ட்ஸ், and the final one is ideas. So இந்த ஐடியா அப்படிங்கக்கூடிய கேட்டகரி வந்து ஒரு பிராட் கேட்டகரி. இது கீழே என்ன வரும் அப்படின்னா உங்களுடைய உணர்வுகள், உணர்ச்சிகள் அதெல்லாமே இது கீழே வந்துடும். ஐடியாங்கிற கேட்டகரி கீழே வரும். நான் சந்தோஷமா இருக்கேன், ஹாப்பினஸ், உங்களோட சந்தோஷம், இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாமே எது கீழே வந்துடும் அப்படின்னா இந்த ஐடியாஸ் அப்படிங்கிற கேட்டகரி கீழே வந்துடும். இல்ல உங்களோட நேச்சர், நீங்க ரொம்ப பிரில்லியண்டா இருக்கீங்க, பாக்குறதுக்கு வந்து ரொம்ப பிரில்லியண்டா தெரியுது, அதாவது உங்களோட பிரில்லியன்ஸ் வந்து பார்த்து பாராட்டுற விதமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய குணங்களை வெளிப்படுத்துற மாதிரியான விஷயங்களும் இந்த ஐடியாலஜி அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள வந்துடும். இது எல்லாத்தையுமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா நவுன் அப்படின்னு தான் சொல்லுவோம். எதெல்லாம் சொல்லுவோம், ஒரு பர்சனை குறிக்கும் போது, பிளேசஸை குறிக்கும் போது, திங்ஸை குறிக்கும் போது, அனிமல்ஸ், பேர்ட்ஸ் இதை குறிக்கும் போது, அண்ட் ஐடியாலஜி கீழே ஒரு பிராட் கேட்டகரி என்னெல்லாம் வருங்கிறத இது கீழே வந்து பாத்துடலாம். இது எல்லாத்தையுமே என்னதான் சொல்லுவோம் அப்படின்னா நவுன் தான் சொல்லுவோம். நவுன்ங்கிறது சப்ஜெக்டா மட்டும் இருக்கணும் அப்படிங்கிற கட்டாயம்லாம் இல்ல, ஆப்ஜெக்டாவும் இருக்கும். நம்ம எப்போதுமே அந்த சென்டென்ஸ் அப்ரோச் பண்ணும்போது சப்ஜெக்ட் தான் நவுன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட போக கூடாது. சப்ஜெக்டும் நவுனா இருக்கலாம், அதுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் கூட என்னவா இருக்கலாம், நவுனா இருக்கலாம். படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுல எந்த கேட்டகரி கீழே வந்தாலும் அந்த சென்டென்ஸ்ல அது எங்க இருந்தாலும் அது என்னதான் சொல்லுவோம், நவுன் அப்படின்னு தான் சொல்லுவோம். நம்ம இதை கொண்டு போய் சென்டென்ஸ் பேட்டர்னோட குழப்பிக்கலாம் கூடாது. புரிஞ்சுதா? சோ இது எல்லாமே நவுன் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள வந்துடும். இந்த நவுன் கீழே வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான டைப்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கு. நான் இதுல முக்கியமான டைப்ஸ் மட்டும் உங்களுக்கு வந்து இன்னைக்கு கிளாஸ்ல எடுக்கிறேன். இது அல்லாம உங்களுக்கு வேற ஏதாவது டைப்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா யூ கேன் டெல். அது சொல்லும் போது நெக்ஸ்ட் கிளாஸ் இதோட பார்ட் 2 ஒரு கிளாஸ் ஒன்று இருக்கு, நீங்க இப்போ சொன்னீங்க அப்படின்னா அதையும் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து ரிவ்யூ பார்க்கலாம். இதுதான் வந்து இம்பார்ட்டன்டான நவுன்ஸ். இது எல்லாமே நவுன்ஸ்ல நிறைய வெரைட்டி இருக்கு இல்லையா, உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய நவுன் வந்து தாராளமா கேட்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஒன், இது ரெண்டையும் சேர்த்து பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் சேர்த்து பாத்துக்கணும், காமன் அண்ட் ப்ராப்பர் நவுன். காமன் நவுன், ப்ராப்பர் நவுன். காமன் நவுன், ப்ராப்பர் நவுன். சோ காமன் நவுன், ப்ராப்பர் நவுன். இதே மாதிரியே பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. காமன் நவுன், ப்ராப்பர் நவுன். காமன் நவுன், ப்ராப்பர் நவுன். சோ இந்த காமன் நவுன், ப்ராப்பர் நவுன் அப்படிங்கிறது என்ன? இப்போ எதிர்க்க இருக்கக்கூடிய ஒரு பர்சன், அவரோட பேர் எனக்கு தெரியல, நான் அவர் ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணும்போது அவர் எப்படி மென்ஷன் பண்றேன் அப்படின்னா அந்த பையன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றேன். அந்த பையனோட பேரை நான் சொல்லல, பாய் அப்படின்னு சொல்லி அந்த பையனோட பேரை மென்ஷன் பண்ணாம பாய் அப்படிங்கக்கூடிய ஒரு ஜெனரல் கேட்டகரியில மென்ஷன் பண்றேன். இல்ல ஒரு பொண்ணு நிக்கிறாங்க, அந்த பேர் வந்து எனக்கு இன் பர்சனா தெரியல, அப்போ அந்த பொண்ணை வந்து நான் குறிக்கும் போது கேர்ள் அப்படின்னு சொல்லி ஒரு ஜெனரல் கேட்டகரியில் என்ன பண்றேன், மென்ஷன் பண்றேன். அப்படி இல்லாம ஒரு டைகரோ லைனோ ஏதோ ஒண்ணு வருது எய்தாப்ல வரும்போது பயத்துல அதோட பேரே என்ன நமக்கு வாயில வரல, ஏதோ ஒரு அனிமல் நிக்குது அப்படிங்கிறது மட்டும் நமக்கு புரியுது அப்படின்னா இந்த அனிமல் அப்படிங்கிற வார்த்தை என்னதுல வரும் அப்படின்னா காமன் நவுன்ல வந்துடும். இப்படி ஒரு பர்சனுடைய
பேரை அவங்களுக்கு பேர் என்னவோ அதை டைரக்டா சொல்லாம அவங்களுடைய ஜெண்டரை வச்சோ இல்ல அவங்களுடைய காமன் கேட்டகரிக்கு கீழே அவங்களை கொண்டு வந்து குறிப்பிட்டோம் அப்படின்னா அதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா காமன் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப பாய் அப்படிங்கிறது காமன் நவுன், கேர்ள் அப்படிங்கிறது காமன் நவுன், சிட்டி அப்படிங்கிறது காமன் நவுன். சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா காமன் நவுன்ஸ். இதுவே அந்த பாய் அப்படிங்கிற இடத்துல இப்ப நான் முருகன் அப்படிங்கிற பேரை யூஸ் பண்றேன், கேர்ள்ங்கிற இடத்துல வள்ளிங்கிற பேரை யூஸ் பண்றேன், சிட்டிங்கிற இடத்துல கோயம்புத்தூர் அப்படிங்கிற பேரை யூஸ் பண்றேன். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பையனுடைய பேரை இன் பர்சனா நான் என்ன பண்ணிட்டேன்னா சொல்லிட்டேன். எதிர்க்கல நிக்கிற பையன் பேர் வந்து முருகன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றேன், இன் பர்சனா அவனோட பேரை பயன்படுத்திட்டேன். வள்ளி அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட பேரை பயன்படுத்திட்டேன். அந்த சிட்டியோட சிட்டி என்ன அப்படின்னா கோயம்புத்தூர் சிட்டி அப்படின்னு சொல்லி என்ன பண்றேன், அந்த ஊரோட பேரை வந்து நான் டைரக்டா மென்ஷன் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஒரு விஷயத்த டைரக்டா அதோட பேரை வச்சு மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ப்ராப்பர் நவுன். அது டைரக்டா நான் மென்ஷன் பண்ணாம ஜெனரல் கேட்டகரி கீழே கொண்டு வந்து காமனா சொன்னேன் அப்படின்னா அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா காமன் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப ஸ்கூல் அப்படிங்கிறது காமன் நவுன். தெரசாஸ் ஸ்கூல் அப்படின்னு நான் இங்க எழுதினேன்னா இது அந்த ஸ்கூலோட பேரு. தெரசாஸ் அப்படின்னு நான் எழுதினேன் அப்படின்னா அது ஸ்கூலோட பேரு. ஸ்கூலோட பேரை நான் மென்ஷன் பண்ணும்போது அது ப்ராப்பர் நவுன் கீழே வந்துடும். அட் த சேம் டைம் நான் வெறும் ஸ்கூல்னு சொல்லும் போது அது காமன் நவுன் கீழே வந்துடும். ஏன்னா ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னா அதுக்குள்ள நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு, என்னென்னமோ ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்கு. இப்ப நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்கூல் வந்து என்ன பண்ணிருக்கேன், எழுதிருக்கு இன் பர்சனா அதோட பேர் எழுதிருக்கு. அதனால அது என்ன அப்படின்னா ப்ராப்பர் நவுன். சிட்டின்னு சொல்லும் போது எக்கச்சக்கமான சிட்டி இருக்கு, வேர்ல்டு பூரா எத்தனையோ சிட்டி இருக்கு, இந்தியாவுக்குள்ள எத்தனையோ சிட்டி இருக்கு, நம்ம தமிழ்நாட்டுல எத்தனையோ சிட்டிஸ் இருக்கு. சோ சிட்டி அப்படிங்கிறது சிட்டியை குறிக்கக்கூடிய ஒரு காமனான ஜெனரல் வேர்டு. இப்போ அதை காமன் நவுன் அப்படின்னு சொல்றேன். அதுல பர்டிகுலரா கோயம்புத்தூர்னு சொல்லும்போது கோயம்புத்தூர் சிட்டியை நான் பர்டிகுலரா அந்த இடத்துல மென்ஷன் பண்றேன். அப்போ வரும்போது அது ப்ராப்பர் நவுன். புரியுதா? காமன் நவுன்னா என்ன, ப்ராப்பர் நவுன்னா என்னங்கிறது தெளிவா இருக்கீங்களா? அண்ட் ஒன் மோர் திங், ப்ராப்பர் நவுன்ல எப்போதுமே ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டர்ல இருக்கணும். ப்ராப்பர் நவுன்ல எப்போதுமே ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டர்ல இருக்கணும். அவங்க உங்களுக்கு கொடுக்கும் போதும் கேபிட்டல் லெட்டர்ல தான் கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ணிக்கலாம். இது காமன் நவுனா ப்ராப்பர் நவுனா. இப்ப நம்ம எழுதிக்கிறதுல ஈஸியான எக்ஸாம்பிள், அதனால இது காமன் நவுன் ப்ராப்பர் நவுன் உங்களுக்கு புரிஞ்சிருது. சில இடங்கள்ல புரியல, ஆனா அது நவுன் கேட்டகரி கீழ வரும். நான் கண்டுபிடிச்சிட்டு இது காமனா ப்ராப்பரா அப்படின்னு புரியல அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்க கேபிட்டல் லெட்டர்ல இருந்துச்சு அப்படின்னா ப்ராப்பர் நவுன். எப்போதுமே ப்ராப்பர் நவுன்ல வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்போதுமே கேபிட்டல் லெட்டர் தான் கொடுப்பாங்க. எரர் கரெக்ஷன்ல கூட நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? இடையிலே வந்தாலும் பேரவே நீங்க வந்து யூஸ் பண்ணும்போது இடையில அந்த பேர் வந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், முதல் லெட்டர் மட்டும் தான் எப்போதுமே கேபிட்டல் லெட்டர்ல இங்கிலீஷ்ல வந்து முதல் லெட்டர் மட்டும் தான் கேபிட்டல் லெட்டர் எழுதுவோம். ஆனா இடையில வரக்கூடிய அந்த வார்த்தை ப்ராப்பர் நவுனா இருந்துச்சுன்னா அதுலயும் ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னவா தான் இருக்கும், கேபிட்டல் லெட்டர்ல தான் இருக்கும். சோ ப்ராப்பர் நவுன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டர். புரிஞ்சுதா? காமன் நவுன் ப்ராப்பர் நவுன் ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல. சோ நெக்ஸ்ட் ஒன் கலெக்டிவ் நவுன். நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா கலெக்டிவ் நவுன். சோ கலெக்டிவ் நவுன் அப்படிங்கிறது ஒரு குரூப் ஆஃப் திங்குக்கு நான் ஒரு பேர் கொடுத்தேன் அப்படின்னா அதை கலெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப ஆடுங்கிறது கூட்டமா இருந்துச்சு அப்படின்னா நம்ம தமிழ்ல அதுக்கு என்ன சொல்லுவோம், மந்தைன்னு சொல்லுவோம் தானே. ஆட்டு மந்தைன்னு சொல்றோம் இல்லையா. மந்தை அப்படின்னா குரூப் ஆஃப் ஷீப் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு 10-15 ஆடுக்கு மேல வந்து ஒன்னா சேர்ந்து நிக்குது. அதை நான் பார்த்து என்ன சொல்றேன், ஆடு மந்தை அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி ஒரு மக்கள் வந்து திரண்டு ஒரு இடத்துல கூட்டமா நிக்கிறாங்க அப்படின்னா என்ன சொல்லுவோம், அந்த இடத்துல கூட்டம் தான் சொல்லுவோம். மக்கள் கூட்டம் அப்படின்னு தான் சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் திங்ஸ் ஒரு இடத்துல ஒன்னா கலெக்டிவா இருக்கும் போது அதை குறிப்பிட்டு சொல்றதுக்கு நாம ஒரு வார்த்தையை பயன்படுத்துவோம் இல்லையா. அந்த வார்த்தையை என்ன சொல்லுவோம் அப்படின்னா கலெக்டிவ் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சுதா? கலெக்டிவ் நவுன் அப்படின்னா என்னன்றது குரூப் ஆஃப் பீப்புள், குரூப் ஆஃப் திங் ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னா அதை மென்ஷன் பண்றதுக்கு நாம இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தையை பயன்படுத்துவோம். எப்படி தமிழ்ல பயன்படுத்துறோமோ சாவி கொத்து அப்படின்னு சொல்றோம், அதே மாதிரி திராட்சை கொத்து அப்படின்னு சொல்றோம். அது ஒரு விஷயம் தான். திராட்சை ஒண்ணுன்னு இருந்தது அப்படின்னா திராட்சை தான். அது வந்து இப்படி நிறைய இருக்கும்போது பஞ்சா இருக்கும்போது அதை என்ன சொல்றோம், கொத்து அப்படின்னு சொல்றோம் இல்லையா. தமிழ்ல அந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்துறோம் இல்லையா. அதே மாதிரி இங்கிலீஷ்லயும் குரூப் ஆஃப் திங்ஸ் வந்து மென்ஷன் பண்றதுக்கு நிறைய வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. அது எல்லாத்தையும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கலெக்டிவ் நவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உங்க புக்ல நிறைய லிஸ்ட் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். இது எல்லாமே கலெக்டிவ் நவுன்ஸ்ல சொல்லுங்க பார்க்கலாம் இந்த வார்த்தைகள் எல்லாம். பியூப்பிள்ஸ் அப்படின்னா உங்ககிட்ட நான் மீனிங் கேட்கல, இது எல்லாத்துக்கும் கலெக்டிவ் நவுனுக்கான வார்த்தை என்னன்னு கேக்குறேன். இப்ப சொன்னோம்ல மக்கள் கூட்டம், திராட்சை கொத்து அப்படிலாம் சொன்னோம் இல்லையா, ஆட்டு மந்தை அப்படின்னு சொல்லி தமிழ்ல பயன்படுத்துறோம் இல்லையா. அதே மாதிரி இந்த வார்த்தைகள்லாம் கலெக்டிவ் நவுன்ஸ் என்னன்னு கேக்குறேன். பியூப்பிள் அப்படின்னா a class of people, a class of pupils, a class of pupils. இதெல்லாம் எழுதி வச்சு மெமரைஸ் பண்ணிக்க வேண்டியது. கிளியர்?
ஸோ புக்ஸ் அப்படின்னா a library of books, a library of books. இது குறிக்கிறதுக்கு நிறைய வார்த்தைகள் இருக்கலாம். இதுல எனக்கு தெரிஞ்ச வார்த்தைகள் நான் இங்க எழுதி போடுறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கீஸ் அப்படிங்கிறது a bunch of keys, bunch, a bunch of keys. ஸ்டோன்ஸ் அப்படிங்கிறது a pile of stones, a pile of stones, a pile of stones, pile, a pile of stones. Birds அப்படிங்கிறது a flock of birds, a flock of birds, a flock of birds. Peacocks அப்படிங்கிறது a muster of peacocks, a muster of peacocks, muster of peacocks. People அப்படின்னா a crowd of people, a crowd of people, crowd of people. Rhinoceros, rhinoceros அப்படிங்கிறது crash of rhinoceros, a crash of rhinoceros. Squirrels அப்படின்னா a dray of squirrels, a dray of squirrels. இது வரைக்கும் நோட் பண்ணிருக்கீங்கல்ல? ஸ்பெல்லிங் எதுக்கும் தெரியாம இருக்கா? ஃபோர்த் ஒன்னா பைல், பைல், pile, pile, பைல். வேல்ஸ் அப்படிங்கிறது a shoal of whales, shoal, shoal, a shoal of whales. டக்ஸ் வந்து டக் அப்படின்னா raft of ducks, a raft of ducks. அப்படி இல்லாட்டா a paddling of ducks, paddling, 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 paddling of ducks, a raft of ducks அல்லது a paddling of ducks. Rabbits அப்படிங்கிறது a colony of rabbits, a colony of rabbits. Firewood அப்படின்னா a bundle of firewoods, a bundle of firewoods. Alls அப்படிங்கிறது a parliament of all, a parliament of alls. Crows அப்படிங்கிறது a murder of crows, murder, a murder of crows. Crocodiles, a float of crocodiles. Grapes, a bunch of grapes. Cattle, elephant, இது ரெண்டுமே a herd of. Cattle, elephants. Doves அப்படிங்கிறது a duel of doves. Flowers அப்படின்னா a bouquet of flowers. Chicken, a brook of chicken, a brook of chicken. நோட் பண்ணிட்டீங்களா? அதோட கூட்டம், எலிஃபென்ட் கூட்டமா இருந்துச்சுன்னா ஹர்ட் ஆஃப் எலிஃபென்ட்னு சொல்றோம். எலிஃபென்ட்டோட கூட்டம். புரியுதா புரியலையா? பியூப்பிள்ன்றதே ப்ளூரல் தான், பீப்புள் அப்படின்னாலும் ப்ளூரல் தான். அவங்க கூட்டமா நிற்கும் போது அதை குறிக்கிறதுக்கான கலெக்டிவ் நவுன் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல கொடுக்குறாங்க. இந்த இடத்துல சிங்குலர் ப்ளூரலுக்கு வேலை கிடையாது.
இந்த வார்த்தையோட சேர்க்கும் போது ஆக்சுவலி இந்த வார்த்தையோட சேர்த்தாதான் அது கலெக்டிவ் நவுன் சொல்றது கிடையாது. பீப்புள்னு சொல்லும் போது இதை கலெக்டிவ் நவுன் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஆனா அந்த கூட்டத்தை குறிக்கிறதுக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்துறோம். உங்களுக்கு எக்ஸாம்ஸ்ல வந்து இது கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி வார்த்தை கொடுத்து இது குரூப்பா இருந்துச்சு அப்படின்னா அதை குறிக்கிறதுக்கு என்ன மாதிரியான வேர்டை நீங்க யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கறத உங்களுக்கு கேட்கறாங்க. பீப்புள்னு கொடுத்தாலும் கலெக்டிவ் நவுன் போலாம். பீப்புள்னு கொடுத்தாதான் கலெக்டிவ் நவுன் நீங்க எழுதணும். அது கலெக்டிவா இருக்கும் போது நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தை இப்படி இருக்கலாம் அப்படின்னு கொடுக்குறாங்க. உங்களுக்கு எக்ஸாம்ஸ்ல கேட்கறாங்க, அதனால இது கொடுத்துருக்கேன். இதே மாதிரி இதுதான் கொடுக்கணும் அப்படின்னு இல்ல, சில வார்த்தைகள் வேற வேற மாதிரி உங்களுக்கு இருக்கவும் செய்யலாம். புக்ஸ்ல உள்ளதையும் என்ன பண்ணுங்கன்னா படிச்சுக்கோங்க ஒரு தடவை. புக்ஸ்லயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, இருக்கு புக்லயும் இருக்கு, புக்லயும் இருக்கு, புக்ல இல்லாதது இதுல இருக்கு. ஆனா ஒரு தடவை புக்கை ரீட் பண்றதுல என்ன கஷ்டம் ஆயிட போகுது. இங்கிலீஷ்னாலே கஷ்டம் தான், அப்படிதான் சொல்லக்கூடாது. நோட் பண்ணிட்டீங்கல்ல? கொஞ்சம் வேகமா நோட் பண்ணுங்க பாப்போம். இந்த crocodiles வந்து பாஸ்க் ஆஃப்னு சொல்லுவாங்க. பாஸ்க் ஆஃப் crocodiles அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு பேர் இருக்கு, பாஸ்க் ஆஃப் crocodiles அப்படின்னு. இப்ப பார்த்தது எல்லாமே கலெக்டிவா ஒரு விஷயம் குரூப்பா நிறையவா இருக்கும்போது அதை எப்படி குறிக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்ப இந்த கலெக்டிவ் நவுன்ல உங்களுக்கு எரர் கரெக்ஷன்ல ஒண்ணு கேட்பாங்க. என்னன்னா இந்த கலெக்டிவ் நவுன் வந்துச்சு அப்படின்னா பக்கத்துல வந்து சிங்குலர் வெர்பு தான் வரணும். புரிஞ்சுதா? கலெக்டிவ் நவுன் வரும்போது சிங்குலர் வெர்பு தான் வரணும். இப்ப நான் கிரௌட் ஆஃப் பீப்புள் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா மக்கள் கூட்டம் தானே, அந்த இடத்துல நம்ம ப்ளூரல் தானே பயன்படுத்தணும் அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா கிரௌட் ஆஃப் பீப்புள்னு சொல்லும் போது மக்கள் கூட்டம்னு சொல்லும் போது ஒரு கூட்டம் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்க என்ன பண்ணணும்னா எடுக்கணும். மீனிங் இந்த இடத்துல ஒரு அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அதே மாதிரி போன பார்த்தோம்ல பஞ்ச் ஆஃப் கீஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, சாவி கொத்துன்னு பார்த்தோம்ல, ஒரு சாவி கொத்து தான். அதுக்குள்ள நிறைய சாவி இருக்கு, ஆனா அது ஒரு சாவி கொத்து தான். இந்த மாதிரி கலெக்டிவ் நவுன் எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துல நீங்க என்ன கன்சிடர் பண்ணணும், கொடுக்கறத சிங்குலரா நவுனா கன்சிடர் பண்ணி, சிங்குலர் நவுனா கன்சிடர் பண்ணி போடக்கூடிய வேர்பும் எப்படி இருக்கணும் அப்படின்னா சிங்குலர் வேர்பா தான் இருக்கணும். இப்போ the crowd of people is admiring MST. That person in this crowd is smart. Two persons in this crowd are watching outside. சோ அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பாருங்க, என்ன டிஃபரன்ஸ் தெரியுது உங்களுக்கு? வாட்சிங் அவுட் சைட் பாருங்க, 3 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன், 3லயுமே கலெக்டிவ் நவுன் இருக்கு. என்ன டிஃபரன்ஸ் தெரியுது உங்களுக்கு? உங்களுக்கு சும்மா இல்ல, அது எரர் கரெக்ஷன்ல கேட்பாங்க, கரெக்டா பார்த்து வச்சுக்கணும். சத்தமா தான் படிங்கல, எழுதி இருக்கிறது தானே படிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல என்ன புரிஞ்சுது? என்ன புரிஞ்சுது? நீங்க இதுல என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கேட்கல, படிச்சோன்னா ஒரு மீனிங் புரிஞ்சிருக்கும் இல்லையா, அது என்னன்னு கேக்குறேன்.
அந்த பீப்புள்ல இருக்கக்கூடிய ஒரு கிரௌட் வந்து என்ன பண்றாங்க, அவரை அட்மையர் பண்றாங்க, எம்எஸ்டியை அட்மையர் பண்றாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல எழுதியிருக்கும். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க, that person in this crowd is smart. அந்த கிரௌட்ல இருக்கிற அந்த ஆள் வந்து பார்க்க ஸ்மார்ட்டா இருக்காரு அப்படின்னு எழுதியிருக்கும். அடுத்து பாருங்க, 2 persons in this crowd are watching outside. இந்த கிரௌட்ல 2 பேர் வெளியில பாத்துக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கும். தம்பி கிளாஸே கவனிக்கிறது இல்ல, அப்புறம் எங்க வெளியில பாக்குறது பாருங்க. சோ இந்த சென்டென்சஸ்ல உங்களுக்கு என்ன புரியுது, என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? இதுல எல்லாத்துலயுமே கலெக்டிவ் நவுன் தான் யூஸ் பண்ணிருக்கோம். என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? verb டிஃபரன்ஸ் தெரியுதா? என்ன டிஃபரன்ஸ் பாருங்க. இங்க இஸ் யூஸ் பண்ணிருக்கோம், இங்கேயும் இஸ் யூஸ் பண்ணிருக்கோம், ஆனா இங்க ஆர் யூஸ் பண்ணிருக்கோம். சோ ஜெனரலி ஒரு கலெக்டிவ் நவுன் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா crowd of people அப்படிங்கறத நான் சிங்குலரா தான் கன்சிடர் பண்ணணும். அந்த இடத்துல நான் யூஸ் பண்ற verb சிங்குலரா தான் இருக்கணும். புரியுதா? crowd of people அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மக்கள் கூட்டம், ஒரு மக்கள் கூட்டம், அந்த மக்கள் கூட்டம், அந்த மொத்த கூட்டத்துல ஒரு பகுதி மக்கள், அந்த அததான் என்ன சொல்றோம் அப்படின்னா அந்த ஒரு பகுதியா இருக்கக்கூடிய அந்த மக்கள் கூட்டம் அவர் வந்து என்ன பண்றாங்க, அட்மையர் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஒண்ணுன்னு வந்துருச்சு. சோ இட்ஸ் சிங்குலர். கலெக்டிவ் நவுன் வரும்போது சிங்குலர் ப்ரோனவுன், அதனால சிங்குலர் verb என்ன பண்ணிருக்கோம், யூஸ் பண்ணிருக்கோம். செகண்ட் சென்டென்ஸ் பாருங்க, that person in this crowd is smart அப்படின்னு சொல்லி எழுதிருக்கோம். அந்த கிரவுட்ல இருக்கிறதுல அந்த ஒரு ஆள் எப்படி இருக்காரு, ஸ்மார்ட்டா இருக்காரு அப்படின்னு இருக்கும். அந்த வெறும் கிரவுட் அப்படின்னு நான் கொடுக்கும்போது அந்த இடத்துல வெறும் சிங்குலர் verb தான் என்ன பண்ணிருக்கேன், யூஸ் பண்ணிருக்கேன். அந்த கூட்டத்துக்குள்ள இருக்க அங்க இருக்கக்கூடிய ஒரே ஒரு நபரை பத்தி நான் பேசும்போது என்னதான் பண்ணிருக்கேன், சிங்குலர் verb தான் யூஸ் பண்ணிருக்கேன். அதே நேரம் அந்த கூட்டத்துல இருக்கிற 2 பேரை பத்தி நான் பேசும்போது verb என்ன யூஸ் பண்ணிருக்கேன், ப்ளூரல் அப்படிங்கிற verb யூஸ் பண்ணிருக்கேன். ப்ளூரல் verb யூஸ் பண்ணிருக்கேன். புரியுதா? சோ ஒரு கிரவுட் அப்படிங்கக்கூடிய ஒரு கூட்டத்தை பத்தி நான் பேசும்போது அதை நான் சிங்குலரா தான் கன்சிடர் பண்ணணும், சிங்குலர் verb தான் யூஸ் பண்ணணும். அந்த கிரவுட்ல இருக்கிற ஒரு பர்சனை பத்தி மட்டும் பேசும்போதும் நான் சிங்குலரா தான் கன்சிடர் பண்ணணும், சிங்குலர் verb தான் யூஸ் பண்ணணும். அதே நேரம் அந்த கிரவுட்ல இருக்கிற 2 பேரையோ இல்ல 3 பேரையோ 4 பேரையோ நான் குறிப்பிட்டு பேசும்போது அது ஒன்ன தாண்டி போயிருச்சு அப்படின்னாலே நான் என்ன பண்ணிடுவேன், அந்த இடத்துல ப்ளூரல் verb யூஸ் பண்ணும். இது வந்து உங்களுக்கு எதுல கேட்பாங்க, எரர் கரெக்ஷன்ஸ்ல வரும். புரிஞ்சுதா? இவ்வளவுதான் கலெக்டிவ் நவுன். கலெக்டிவ் நவுன்ங்கிறது குரூப்பா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சேர்த்து சொல்லும் போது அதுக்கு நான் பயன்படுத்தக்கூடிய வார்த்தையை கலெக்டிவ் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். கிளியர்? நெக்ஸ்ட் போலாமா? அடுத்த நவுன். இப்ப இது வரைக்கும் பார்த்த மூணுலயே டவுட் இல்லைல்ல? கிளியரா இருக்கீங்கல்ல? So next one, material noun. Material noun. So material அப்படின்னா என்னன்னா, இப்போ நாம அதாவது ஒரு பொருளை உருவாக்குறோம், நாம உருவாக்குறோம் இல்ல யாரோ உருவாக்குறாங்க. அந்த பொருளை உருவாக்குறதுக்கு ஒரு ரா மெட்டீரியல்னு சொல்லி ஒண்ணு யூஸ் பண்ணிருப்போம்ல. புரியுதா? ஒரு பொருளை உருவாக்குறதுக்கு ரா மெட்டீரியல்னு ஒண்ணு யூஸ் பண்ணிருப்போம் இல்லையா? அந்த வார்த்தையை சென்டென்ஸ்ல கொடுத்திருந்தாங்கன்னா அது மெட்டீரியல் நவுன். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா புரியலையா? My anklet is made up of silver அப்படின்னு சொல்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் போட்டிருக்க கொலுசு சில்வர்ல செஞ்சது அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். ஏன் காலை பார்க்க கூடாது, நான் கொலுசே போடுறது இல்லை. ஆங்க்லெட்னா உடனே குனிஞ்சு காலை பார்ப்பீங்களா? சோ my anklet is made up of silver அப்படின்னு சொல்றேன். இப்ப ஆங்க்லெட்டை எதால செஞ்சிருக்காங்க, சில்வரால செஞ்சிருக்காங்க. இந்த இடத்துல சில்வர் அப்படிங்கிறது தான் என்ன, ரா மெட்டீரியல். அதை என்ன சொல்லுவோம், மெட்டீரியல் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? மெட்டீரியல் நவுன் என்ன புரியுதா இல்லையா? இது நிறைய இடத்துல பெருசா வந்து அதை கொடுக்கும்போது டைரக்டா அதை காமன் நவுன் கீழேயோ இல்ல ப்ராப்பர் நவுன் கீழே கொண்டு போயிடுவாங்க. ஆனா மெட்டீரியல் நவுன் ஒண்ணு இருக்கு. ஒரு பொருளை உருவாக்குறதுக்கு நீங்க எந்த பொருளை பயன்படுத்துறீங்களோ அந்த பொருளோட வார்த்தையை அங்க கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அந்த மெட்டீரியல் நவுன் அப்படிங்கிற அந்த கேட்டகரிக்குள்ள தான் கொண்டு வரும். அவ்வளவுதான். அதை தாண்டி இதுல பெருசா இப்ப இதுக்கு கலெக்டிவ் நவுன்லாம் பார்த்த மாதிரி அதுல எதுவும் இல்ல. ஜஸ்ட் மெட்டீரியல் நவுன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். மெட்டீரியல் நவுன் அப்படிங்கிறது நான் ஒரு ப்ராடக்ட் உருவாக்குறேன், அதை உருவாக்குறதுக்கு எனக்கு ரா மெட்டீரியல் ஒண்ணு தேவைப்படுது. அந்த ரா மெட்டீரியல் வந்து கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அதை நான் என்னன்னு சொல்றோம், மெட்டீரியல் நவுன் அப்படின்னு சொல்லணும். சோ நெக்ஸ்ட் பாருங்க, abstract noun. abstract noun. abstract noun. சோ abstract noun அப்படிங்கிறது என்னன்னா, இது வரைக்கும் பாத்தீங்கல்ல எல்லா நவுன், காமன் நவுன், ப்ராப்பர் நவுன், கலெக்டிவ், மெட்டீரியல். இதுல பார்த்த என்னென்னலாம் பார்த்தோம், காமன் நவுன்ல பார்க்கும்போது பாய் கேர்ள் அப்படின்னு பார்த்தோம். இதுல பார்க்கும்போது ப்ராப்பர் நவுன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களோட பேரையே சொல்லி பார்த்தோம். அண்ட் அதே மாதிரி கலெக்டிவ் நவுன் சொல்லும்போது குரூப் ஆஃப் பீப்புள், குரூப் ஆஃப் அதாவது கிரவுட் ஆஃப் பீப்புள், பஞ்ச் ஆஃப் கீஸ், பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த கூட்டத்தை பத்தி பார்த்தோம். நெக்ஸ்ட் மெட்டீரியல் பார்க்கும்போது சில்வர், கோல்டு, இந்த மாதிரி ரா மெட்டீரியல் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணோம், இதுல பார்த்தோம். இது எல்லாத்தையும் உங்களால தொட முடியுமா, முடியாதா? முடியும். யூ கேன் டச் அண்ட் ஃபீல். புரியுதா இல்லையா? ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்னா அவங்களை உங்களால என்ன பண்ண முடியும், தொட்டு பார்க்க முடியும். உங்க கையால அந்த தொடு உணர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு.
இது வரைக்கும் பார்த்த எல்லா நவுன்லையும். இந்த ஆப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படிங்கிறது என்னன்னா உங்களால ஃபீல் பண்ண மட்டும்தான் முடியும், அதை போய் டச் பண்ண முடியாது. அப்படி ஒரு வார்த்தை அதுல இருந்துச்சு அப்படின்னா அது ஆப்ஸ்ட்ராக்ட் நவுன் சொல்லும். இப்ப ஹாப்பினஸ் அப்படிங்கிறது ஆப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஹாப்பினஸ் அப்படிங்கிறது ஆப்ஸ்ட்ராக்ட் நவுன். இப்போ நீங்க சந்தோஷமா இருக்கீங்க, ஹாப்பினஸ்னா அதானே, சந்தோஷமா இருக்கும் தானே அர்த்தம். இந்த சந்தோஷமத்தை நான் என்னால என்ன பண்ண முடியும், உணர முடியும். ஆனா என் சந்தோஷத்தை போய் நான் தொட முடியுமா, முடியாது. அப்படிதானே? சோ அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ எதையெல்லாம் உங்களால தொட முடியாது ஆனா உணர மட்டும் முடியுமோ அது எல்லாத்தையும் ஆப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுதா? கிளியரா இருக்கா? ஏன் எல்லார் முகமும் இன்னைக்கு அப்படியே ஒரு மாதிரி இது பேயறிஞ்ச மாதிரியே இருக்கீங்க? எதுவும் டெஸ்ட் வச்சிருக்காங்களா சார் இன்னைக்கு? அப்புறம் ஏன் ஒரு மாதிரி இருக்கு முகம் எல்லாம், என்னமோ பேயறண்ட மாதிரி இருக்கீங்க. பொங்கல் சாப்பிட்டீங்க காலையில, சூப்பர். சோ இதுதான் என்ன சொல்லுவாங்க ஆப்ஸ்ட்ராக்ட் நவுன். உங்களால தொட முடியாது ஆனா உணர முடியும் அப்படின்னா அதை ஆப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படி சொல்லுவாங்க. இந்த ஆப்ஸ்ட்ராக்ட் நவுனுக்கும் அட்ஜெக்டிவ்க்கும் இடையில என்ன இருக்குன்னா எப்போதுமே ஒரு கன்ஃபியூஷன்ஸ் எல்லாருக்கும் இருக்கும். அட்ஜெக்டிவ்க்கும் ஆப்ஸ்ட்ராக்ட் நவுனுக்கு இடையில ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அட்ஜெக்டிவ் அடுத்த கிளாஸ் தான் பார்க்க போறோம். பட் ஆனா ரெண்டுத்துக்கு இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன பண்ணுங்கன்னா புரிஞ்சுக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு ஆப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா என்னன்றது புரியும். இப்போ ஹானஸ்ட் அப்படிங்கிறது என்ன, உங்கள்ட்ட நான் மீனிங் கேட்கல, இது என்னன்னு கேட்கிறேன். பார்த்துட்டு வரோம்ல அந்த மாதிரி அப்ஸ்ட்ராக்ட் நவுனா. ஹானஸ்டிங்கிறது என்ன, எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் சொன்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறது. சோ ஹானஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா அட்ஜெக்டிவ், ஹானஸ்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் நவுன். புரிஞ்சுதா? ஹானஸ்ட் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ், ஹானஸ்டி அப்படின்னு நான் சொல்லும் போது அது அப்ஸ்ட்ராக்ட் நவுன். இது என்னன்னா இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எழுதுனா உங்களுக்கு புரியும். ஹானஸ்டி அப்படின்னா honesty is the best policy. Honesty is the best policy. Meera is an honest girl. So இப்ப இது ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் பாருங்களேன். Honesty is the best policy. Meera is an honest girl. மேல உள்ளதுக்கு மீனிங் சொல்லுங்க பாப்போம். நேர்மை உயரிய கொள்கை. கீழே பாருங்க, மீரா is an honest girl அப்படின்னா மீரா வந்து நேர்மையான பொண்ணு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இங்க யூஸ் பண்ணிருக்கக்கூடிய ஹானஸ்ட் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். இங்க யூஸ் பண்ணிருக்க ஹானஸ்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆப்ஸ்ட்ராக்ட் நவுன். இதுக்கு மீனிங் வந்து உங்களுக்கு எப்படி டிஃபரன்ஸ் வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ ஹானஸ்ட் அப்படிங்கிறதுக்கு என்னன்னா ஹானஸ்டி அப்படிங்கிறதுக்கு நேர்மைக்கு உண்டான டெஃபினிஷன் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுதா? நேர்மை அப்படின்னா அதுக்கு ஒரு டெஃபினிஷன் இருக்கும் இல்லையா, அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹானஸ்டி அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சுதா? கிளியரா தானே சொல்றேன் நானு. ஹானஸ்டி அப்படின்னா என்னன்னா டெஃபினிஷன். நேர்மை அப்படிங்கிறதுக்கு ஒரு டெஃபினிஷன் இருக்குல்ல, இப்படி எல்லாம் இருந்தா அவங்க நேர்மையானவங்க அப்படின்னு சொல்லி ஒரு வரையறை வச்சிருப்பீங்க இல்லையா, அந்த வரையறையை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹானஸ்டி அப்படின்னு சொல்லுவோம். அந்த வரையறை யாராவது ஒருத்தட்ட இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அது ஹானஸ்ட்னு மாறிடும். அந்த இடத்துல அது என்னவா மாறிட்டுன்னு அர்த்தம், அட்ஜெக்டிவா மாறிடுச்சுன்னு அர்த்தம். ஹானஸ்டி அப்படிங்கிறதுக்கு ஒரு சில செட் ஆஃப் ரூல்ஸஸ் இருக்கு. இதெல்லாம் சேர்ந்தது அப்படின்னா அதை ஹானஸ்டி அப்படின்னு சொல்லுவோம், நேர்மை அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன் சொல்லுவோம். இந்த அப்ஸ்ட்ராக்ட் நவுன் யாராவது ஒரு பர்சன் கிட்ட இருக்குன்னு நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க அப்படின்னா அப்ப சொல்லும் போது இந்த ஹானஸ்டி ஹானஸ்ட்னு மாறிடும். அதை என்ன சொல்லுவோம், அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சுதா? எக்ஸாக்டா தமிழ் மீனிங் வேணும் அப்படின்னா ஹானஸ்டி அப்படிங்கிறதுக்கு நேர்மை அப்படின்னு பொருள். ஹானஸ்ட் அப்படிங்கிறதுக்கு நேர்மையான அப்படின்னு அர்த்தம். அதுக்கு நேர்மைன்னு பொருள், நேர்மையான அப்படின்றது ஹானஸ்டுக்கான மீனிங். அட்ஜெக்டிவ்க்கும் நவுனுக்கும் வித்தியாசம் புரியுதா? ஆப்ஸ்ட்ராக்ட் நவுன்ங்கிறது அந்த எக்ஸாக்டா கொடுத்திருக்கிற வார்த்தைக்கு டெஃபினிஷனை தான் ஆப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். கைண்ட்னஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னா இரக்க குணம் அப்படின்னு அர்த்தம். கைண்ட்னஸ் அப்படின்னா இரக்க குணம் அப்படின்னு அர்த்தம். அவங்களுடைய இரக்க குணம் அப்படிங்கிறதுக்கான டெஃபினிஷனை தான் கைண்ட்னஸ் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையில வந்து என்ன பண்றாங்க, கொடுக்குறாங்க. வாட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் கைண்ட்னஸ்? இரக்க குணத்தை பத்தின ஒரு வரையறை கேட்கறாங்க அப்படின்னா அந்த இடத்துல கொஸ்டின் எப்படி இருக்கும், வாட் இஸ் தி டெஃபினிஷன் ஆஃப் கைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. இரக்க குணத்துக்கான டெஃபினிஷன் அப்படின்னு கேட்கும்போது அப்படிதான் வந்து என்ன பண்ணுவாங்க, உங்கள்கிட்ட கேட்பாங்க. அதே இரக்க குணம் ஒரு பர்சன்ட் இருக்குன்னு வரும்போது he is a kind person அப்படின்னு சொல்லுவோம். கைண்ட் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணுவோம். அப்ப கைண்ட்ங்கிறது அட்ஜெக்டிவ், அது அந்த பர்சன்ட்ட இருக்கு. அந்த கைண்ட் அப்படிங்கிறதுக்கான டெஃபினிஷனை நான் சொல்லும் போது அந்த வார்த்தை என்னவா மாறிடும், கைண்ட்னஸ் அப்படின்னு மாறிடும். கைண்ட்னஸ் அப்படின்னா இரக்க குணம்னு அர்த்தம், கைண்ட் அப்படின்னா இரக்கமான அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுதா? அட்ஜெக்டிவ்க்கும் அப்ஸ்ட்ராக்ட் நவுனுக்கும் வித்தியாசம் புரிஞ்சுச்சா?
புரிஞ்சுச்சுன்னா நான் கொடுத்துருக்கிறதுல அட்ஜெக்டிவ். இப்ப இதுக்கு என்ன பண்ண போறோம்? அப்ஸ்ட்ராக்ட் நவுன் எழுத போறோம். விறுவிறுன்னு பேனா எடுத்துட்டு கடகடன் குனியக்கூடாது, கீழே பார்த்துட்டு என்ன சொல்லணும்? ஆன்சர் சொல்லணும். ஹானஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்கிறது எல்லாமே அட்ஜெக்டிவ் தான். நம்ம எழுத போறதா அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ங்கிறது. ஹானஸ்ட் அப்படிங்கிறது எப்படி எழுதலாம்? ஹானஸ்டி. ஹானஸ்டி. பிரில்லியன்ட் அப்படின்னா பிரில்லியன்ஸ். பிரில்லியன்ஸ். வேக்கன்ட் அப்படின்னா வேகன்சி. வேக்கன்ட் அப்படின்னா வேகன்சி. லாங் அப்படின்னா நான் சூப்பர்லேட்டிவ் டிகிரி கேட்கல உங்கள்ட்ட, அப்ஸ்ட்ராக்ட் நவுன் கேட்கிறேன். லென்த். லாங் அப்படின்னா லென்த். நோட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. லாங் அப்படின்னா லென்த். நான் சொன்னாதான் அதை எழுதி வச்சுப்பீங்களா, இல்லாட்டா அப்படியே தான் பார்த்துட்டே இருப்பீங்களா போர்ட? லாங் அப்படின்னா லென்த். வைஸ் அப்படிங்கிறது விஸ்டம். வைஸ் அப்படின்னா விஸ்டம். ஹம்பிள், ஹியூமிலிட்டி. ட்ரூ, ட்ரூத். நான் எழுதிட்டு இருக்கிறது எல்லாம் அப்ஸ்ட்ராக்ட் நவுன், கொடுத்திருக்கிறது எல்லாம் அட்ஜெக்டிவ். கிளியர்? ஜஸ்ட், ஜஸ்டிஸ். டீசென்ட், டீசென்சி. brave, bravery. kind, kindness. bitter, bitterness. deep, depth. sweet, sweetness. proud, pride. young, youth. free, freedom. மோஸ்ட்லி இந்த டம் அப்படின்னு முடிகிற வார்த்தை, NIASSன்னு முடிகிற வார்த்தை, இதெல்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு அப்ஸ்ட்ராக்ட் நவுனா தான் இருக்கும். புரிஞ்சுதா? சும்மா க்ளூ மாதிரி. DOMன்னு முடிஞ்சதுன்னா, NESSன்னு முடிஞ்சதுன்னா, அதெல்லாம் முடிஞ்சதுன்னா அப்ஸ்ட்ராக்ட் நவுனா தான் இருக்கும் மோஸ்ட்லி. உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். பாருங்க, விஸ்டம், கைண்ட்னஸ், பிட்டர்னஸ். நோட் பண்ணிட்டீங்களா? சோ இது எல்லாத்தையும் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் நவுன் சொல்லுவோம். இந்த 5 நவுன்ல ஏதாவது டவுட்ஸ் இல்ல கிளியரா இருக்கீங்கல்ல? அண்ட் 6th ஒன் என்ன அப்படின்னா கான்கிரீட் நவுன். கான்கிரீட் நவுன். கான்கிரீட் நவுன். கான்கிரீட் நவுன்னா எந்தெந்த நவுன் எல்லாம் உங்களால டச் பண்ணவும் முடியும், ஃபீல் பண்ணவும் முடியுமோ அது எல்லாத்தையும் கான்கிரீட் நவுன் சொல்லுவோம். என்னால டச் பண்ணவும் முடியும், ஃபீல் பண்ணவும் முடியும் அப்படின்னா அதை கான்கிரீட் நவுன் சொல்லுவோம். இப்ப இது வரைக்கும் பார்த்த நவுன்ல அப்ஸ்ட்ராக்ட் நவுனை தவிர்த்து மிச்சம் எல்லாமே என்னதான் கான்கிரீட் நவுன் கேட்டகரி கீழ தான் வரும். அதே மாதிரி ஒரு வார்த்தை அது இந்த நவுன்னா இந்த நவுனா மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அர்த்தம் கிடையாது. ஒரே வார்த்தை இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம மெட்டீரியல் சில்வர் அப்படின்னு சொல்லி எழுதுறோம் அப்படின்னா இந்த சில்வர் மெட்டீரியல் நவுனாவும் இருக்கும், கான்கிரீட் நவுனாவும் இருக்கும். ஒரே வார்த்தை 2 நவுனாவும் என்ன பண்ணலாம் இருக்கலாம், தப்பு கிடையாது.
சோ கான்கிரீட் நவுன் அப்படிங்கிறது என்னால எதையெல்லாம் தொட்டு உணர முடியுமோ அது எல்லா நவுன்ஸையும் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கான்கிரீட் நவுன் சொல்லுவோம். அப்படின்னா எது மட்டும் இதுல வராது? ஆப்ஸ்ட்ராக்ட் நவுன் மட்டும் இதுல வராது. ஆப்ஸ்ட்ராக்ட் நவுனை தவிர்த்து மித்த எல்லா நவுன்ஸையும் நம்ம என்னன்னு சொல்லலாம்? கான்கிரீட் நவுன் அப்படின்னு சொல்லலாம். புரிஞ்சுதா கான்கிரீட் நவுன் என்னன்னு? சோ நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா கவுண்டபிள் அண்ட் அன்கவுண்டபிள் நவுன். கவுண்டபிள் அன்கவுண்டபிள் நவுன். கவுண்டபிள் அன்கவுண்டபிள். ஸோ கவுண்டபிள் அன்கவுண்டபிள் அப்படின்னா சிம்பிளா சொல்லணும்னா கவுண்டபிள்னா உங்களால கவுண்ட் பண்ண முடியும், அன்கவுண்டபிள்னா உங்களால கவுண்ட் பண்ண முடியாது. அவ்வளவுதான். கவுண்டபிள் அப்படிங்கிறது உங்களால கவுண்ட் பண்ண முடியும். ஈவன் தோ அதுல இருக்கிற எல்லாத்தையும் உங்களால கவுண்ட் பண்ணி முடிக்க முடியல அப்படின்னாலும் உங்களால கவுண்ட் பண்ணக்கூடிய கேட்டகரி. இப்போ ஸ்டார்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, நட்சத்திரம், அது எது கீழே வரும்? கவுண்டபிள் நவுனுக்கு கீழே வரும். ஸ்டார்ஸ்ங்க கூடிய நட்சத்திரம் கவுண்டபிள் நவுனுக்கு கீழே வரும். ஆனா நம்ம என்ன சொல்லுவோம்? நட்சத்திரத்தை முழுசா என்னால எண்ணி முடிக்க முடியாது. உங்களால முழுசா எண்ணி முடிக்க முடியுமா முடியாதாங்கிறது இங்க கேள்வியே கிடையாது. உங்களால அதை எண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறது தான் கேள்வி. புரிஞ்சுதா? என்ன முடிஞ்சதுனால இது கவுண்டபிள் நவுன், என்ன முடியாது அப்படின்னா அது அன்கவுண்டபிள் நவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாயிண்ட் நம்பர் 1, கவுண்ட் பண்ண முடிஞ்சதுன்னா கவுண்டபிள் நவுன், கவுண்ட் பண்ண முடியல அப்படின்னா அது அன்கவுண்டபிள் நவுன். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதை நோட் பண்ணிக்கோங்க. கவுண்ட் பண்ண முடிஞ்சா கவுண்டபிள் நவுன், கவுண்ட் பண்ண முடியாது அப்படின்னா அன்கவுண்டபிள் நவுன். அண்ட் கவுண்டபிள் நவுன்ல வந்து சிங்குலர் ப்ளூரல் ரெண்டுமே இருக்கும். அந்த கவுண்டபிள் நவுனை சிங்குலராகவும் எழுதலாம், ப்ளூரலாகவும் எழுதலாம். அன்கவுண்டபிள் நவுனை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே அது என்னவா தான் இருக்கும் அப்படின்னா சிங்குலரா தான் இருக்கும். அதுக்கு ப்ளூரல் ஃபார்மட்டே கிடையாது, சிங்குலரா தான் இருக்கும். அன்கவுண்டபிள் நவுன்ல சிங்குலர் ஃபார்மட் மட்டும் தான், ப்ளூரல் ஃபார்மட் வராது. 99% வராது ப்ளூரல் ஃபார்மட். அங்கங்க ஒன்னு என்ன இருக்கும் அப்படின்னா எக்ஸெப்ஷன்ஸ்ங்கிறது இருக்கும். நமக்கு எக்ஸெப்ஷனுக்குள்ள எல்லாம் போய் படிக்கிற அளவுக்கு டெப்தா எல்லாம் வேண்டாம். கவுண்டபிள் நவுன்னா அப்படின்னா சிங்குலர் ப்ளூரல் ரெண்டுமே உண்டு. அன்கவுண்டபிள் நவுன்னா சிங்குலர் மட்டும் தான். மென்ஷன் பண்ணும்போது மெனி ஃபியூங்கிற மாதிரியான வார்த்தைகள் என்ன பண்ணிருப்பாங்க இதுல பயன்படுத்திருப்பாங்க. மெனி, ஃபியூ, நம்பர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த இடத்துல கவுண்டபிள் நவுன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். நம்பர்ஸ் யூஸ் பண்ணி 2 பீஸ் ஆஃப் கேக் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி நம்பர்லாம் வருது இல்லையா, அந்த மாதிரி நம்பர்ஸ் யூஸ் பண்ணா இல்ல மெனி, ஃபியூங்கிற வார்த்தையெல்லாம் வந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் கவுண்டபிள் நவுன் கீழே வந்துடும். அதே மாதிரி மச், லிட்டில் இந்த மாதிரியான வார்த்தையெல்லாம் வந்துச்சு அப்படின்னா அன்கவுண்டபிள் நவுன் கீழே வந்துடும். மச், லிட்டில் மாதிரியான வார்த்தைகள்லாம் அன்கவுண்டபிள் நவுனுக்கு கீழே வந்துடும். நோட் பண்ணிட்டீங்களா? அதுல நான் எதுவுமே எழுதல, இதை பார்த்து எழுதுறதுக்கு சொன்னது மட்டும்தான். ஸோ கவுண்டபிள் அன்கவுண்டபிள் அப்படின்னா என்னன்னா கவுண்ட் பண்ண முடிஞ்சா கவுண்டபிள், என்னால கவுண்ட் பண்ண முடியல அப்படின்னா அன்கவுண்டபிள். எனக்கு கவுண்ட் பண்ண முடியுங்கிறது நான் கம்ப்ளீட்டா அதுல 100 இருக்குன்னா 100 எண்ணி முடிக்கணும் அப்படின்ற மாதிரி அவசியம் இல்லை. நட்சத்திரம் இருக்குன்னா என்னால வானத்துல இருக்கிற அத்தனை நட்சத்திரம் உங்களால எண்ண முடியாது. ஆனா உங்களால நட்சத்திரத்தை என்ன பண்ண முடியும்? எண்ண முடியும். என்னால கம்ப்ளீட்டா எண்ண முடியலனாலும் எண்ண முடியும். அந்த ஒரு கெப்பாசிட்டி இருந்தா போதும், அது கவுண்டபிள் நவுன் சொல்லுவோம். அப்படி இல்லை அப்படின்னா அது அன்கவுண்டபிள் நவுன் கீழே வரும். அண்ட் அதே மாதிரி கவுண்டபிள் நவுன் அப்படிங்கிறது சிங்குலர் ப்ளூரல் 2 ஃபார்மட்டும் இருக்கும். அன்கவுண்டபிள் நவுனுக்கு ஒரே ஒரு ஃபார்மட் மட்டும் தான், சிங்குலர் ஃபார்மட் மட்டும் தான், ப்ளூரல் ஃபார்மட் வராது. 99% கேஸ்ல வராது. அங்கங்க ஒன்னொன்னு எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கலாம். மெனி, ஃபியூ, அப்புறம் நம்பர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து கவுண்டபிள் நவுனை யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். மச், லிட்டில் மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்தினாங்க அப்படின்னா அந்த இடத்துல அன்கவுண்டபிள் நவுனை யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ கவுண்டபிள் நவுன் அப்படின்னா இதுக்கு எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி இப்ப அந்த ஸ்டார்ன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அது சேர்ஸ் அப்படிங்கிறது. இந்த மாதிரி கவுண்ட் பண்ணக்கூடிய எல்லாத்தையும் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கவுண்டபிள் நவுன் சொல்லிடுவோம். அன்கவுண்டபிள் நவுன்ல இந்த மில்க், டீ அதெல்லாம் சொல்றோம் இல்லையா, காஃபி இதெல்லாம் சொல்றல, நிறைய பேர் யோசிப்பாங்க ஸ்பூன் ஆஃப், அது என்ன 2 ஸ்பூன் ஆஃப் சுகர் அப்படின்னு சொல்றாங்களே. இப்ப இந்த இடத்துல வந்து ஸ்பூன் வந்து 2 ஸ்பூன் தான் சொல்லி கவுண்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், கால்குலேட் பண்ணுவோம். 2 ஸ்பூன்னு சொல்றது அங்க என்ன சொல்றாங்க, ஸ்பூன் 2 ஸ்பூன்னு சொல்றாங்க. அந்த ஸ்பூனுக்குள்ள இருக்கிற சர்க்கரையை என்ன பண்ணல அவங்க கவுண்ட் பண்ணி சொல்ல. 1 கப் ஆஃப் காஃபி அப்படின்னு சொல்லும் போது அந்த கப்பு 1 கப்புன்னு சொல்றாங்க. உள்ள இருக்கிற காஃபி என்ன பண்ணல அவங்க கவுண்ட் பண்ணல. அதெல்லாம் என்ன பண்ணும் புரிஞ்சுக்கணும். நம்ம அதெல்லாம் 1ன்னு கொடுத்துட்டாங்களே, சோ அதை என்ன பண்ணிட்டாங்க கவுண்ட் பண்ணிட்டாங்க. அப்ப இது கவுண்டபிள் நவுன் அப்படிலாம் என்ன பண்ணக்கூடாது, யோசிக்க கூடாது. அதனாலதான் என்ன சொல்லிட்டேன், நம்பர்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா கவுண்டபிள் கீழே வந்துரும், நம்பர்ஸ் இல்ல அப்படின்னா அது அன்கவுண்டபிள் கீழே வரும் அப்படின்ற மாதிரி சொல்றோம். அந்த இடத்துல 1 கப் ஆஃப் காஃபி அப்படின்னு நான் சொல்லும் போது அதான் 1 கப் அப்படின்னு சொல்லிட்டாங்களே, அதுல 1 கப்பு அப்படின்றதுனால காஃபிக்கு கீழே என்ன போடக்கூடாது, அதை கவுண்டபிள் நவுன் போடக்கூடாது. காஃபி, டீ, பால் இதெல்லாம் எதுல வந்துரும் அப்படின்னா அன்கவுண்டபிள் கீழே வந்துரும். ஸோ கவுண்டபிள் அன்கவுண்டபிள் புரிஞ்சிருச்சா? இவ்வளவுதான் நவுன்ஸ்ல இருக்கக்கூடிய கேட்டகரிஸ். என்னென்ன பார்த்திருக்கோம், காமன் நவுன், ப்ராப்பர் நவுன், அப்புறம் கலெக்டிவ் நவுன், மெட்டீரியல் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன், கான்கிரீட் நவுன் அண்ட் கவுண்டபிள் அண்ட் அன்கவுண்டபிள் நவுன்ஸ். ஸோ நவுன் அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த 7 கேட்டகரியும் பார்த்திருக்கோம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? அடுத்தது போக போறோம், அதனால என்ன பண்ணிடணும்,
டவுட்ஸ் இருந்தா இப்பவே கேட்டுரும். பார்த்த எந்த நவுன்லயும் டவுட் இல்ல. உங்க ஸ்கூல் புக்ல வேற ஏதாவது நவுன்ஸ் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அதுல ஏதாவது மிஸ் பண்ணிருந்தேன் அப்படின்னா அதை சொல்லுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து அதையும் சேர்த்து சொல்லுங்க. கிளியர்? ஓகே. சோ அடுத்து என்ன அப்படின்னா ப்ரோனவுன்ஸ். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ப்ரோனவுன்ஸ். ப்ரோனவுன்ஸ். சோ ப்ரோனவுன் எதுக்காக பயன்படுத்தணும்? ப்ரோனவுன் எதுக்காக பயன்படுத்தணும்? இப்போ ஒரு ஸ்டோரி வந்து சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். யார வச்சு என்ன ஸ்டோரி சொல்றது? சோ வள்ளி இஸ் a beautiful girl. வள்ளி இஸ் a beautiful girl அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம்? ஸ்டோரி ஆரம்பிக்கிறோம். வள்ளி இஸ் a beautiful girl. வள்ளி is doing a field work in agriculture field. Valli is a beautiful girl. Valli is doing a field work in an agriculture field. After completion of the work, Valli went out from the field. Went out from the field. Valli met Murugan. Valli admired Murugan. So இப்ப இதெல்லாம் என்ன ஆகுது? அப்ப இது ஒரு ஸ்டோரி. உங்களுக்கு சொல்லும் போதே எரிச்சல் ஆகுதா இல்லையா? ஒரு இடத்துலயும் வள்ளி வள்ளி வள்ளின்னு சொல்லும் போது என்ன ஆகுது? எரிச்சல் ஆகுது இல்லையா? சோ நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வள்ளின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த வள்ளிங்கிற பேருக்கு பதிலா நான் என்ன பண்ணிக்கலாம்? வேற ஒரு வார்த்தை ஷீங்கிறத பயன்படுத்திக்கலாம். சோ அந்த காரணத்துக்காக வந்ததுதான் என்ன அப்படின்னா ப்ரோனவுன் அப்படிங்கிறது. புரிஞ்சுதா? இப்ப நான் சொல்லும் போது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பேரை பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரியான இன்னொரு வார்த்தையை நான் பயன்படுத்திட்டே வந்தேன் அப்படின்னா ஒரே பேரை அத்தனை தடவை அந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படிங்கிற அவசியம் இல்லாமல் போகும். அந்த காரணத்துக்காக வந்ததுதான் ப்ரோனவுன். அப்ப ப்ரோனவுன்ங்கிறதுக்கான வேலை என்ன? ப்ரோ நவுன். நவுனுக்கு பதிலா நான் அந்த இடத்துல பயன்படுத்துறது தான் ப்ரோனவுன். நவுனுக்கு பதிலா பயன்படுத்துறது தான் ப்ரோனவுன். தமிழ்ல பிரதிபெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல பிரதிபெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இப்பெல்லாம் எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க ப்ரோனவுனுக்கு தமிழ் மீனிங் என்ன அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. சொல்றேன், பிரதிபெயர். பெயருக்கு பிரதியா வர்றது, நவுனுக்கு ப்ரோவா வர்றது, நவுனுக்கு பதிலா வர்றது, அதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ரோனவுன் சொல்லுவோம். அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து இதுதான். ஒரு ஸ்டோரியோ கதையோ நம்ம சொல்லும் போது ஒரு இடத்துலயே அவங்களோட பேரை வந்து மென்ஷன் பண்ணிக்கிட்டே வர முடியாது. அதனால என்ன பண்ணலாம்? அதுக்கு பதிலா வேற ஒரு வார்த்தையை பயன்படுத்தலாம். அந்த வார்த்தையை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ப்ரோனவுன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ரீசனுக்காக வந்ததுதான் ப்ரோனவுன்ங்கிறது. ப்ரோனவுன் எதுக்காக யூஸ் பண்றாங்கன்றது புரிஞ்சிருச்சா? சோ இப்ப இந்த ப்ரோனவுனுக்கு கீழே பாத்தீங்கன்னா மொத்தம் 8 கேட்டகரி இருக்கு. பர்சனல், டெமான்ஸ்ட்ரேட்டிவ், டிஸ்ட்ரிபியூட்டிவ், indefinite, interrogative, relative, reflexive, emphasizing அப்படின்னு சொல்லி மொத்தம் 8 கைண்ட் ஆஃப் ப்ரோனவுன்ஸ் வந்து என்ன இருக்கு அப்படின்னா இருக்கு. சோ அது எல்லாத்தையும் என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒன்னொன்னா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா பர்சனல் ப்ரோனவுன். பர்சனல் ப்ரோனவுன் தெளிவா கவனிச்சுக்கோங்க. பர்சனல் ப்ரோனவுன், பர்சனல் அப்படின்றது மாதிரி பேர்லயே இருக்கு. பர்சனல் ப்ரோனவுன் பேர்லயே இருக்கு. பர்சன், பர்சன்ஸை குறிக்கிற மாதிரி தான் என்ன வரும் அப்படின்னா பர்சனல் ப்ரோனவுன்ஸ் அப்படின்னு வரும். இதுல மொத்தம் 3 கேட்டகரி வந்து வரும். ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். இதெல்லாம் வந்து ஒரு சென்டென்ஸ்ல இருக்கக்கூடியது. சென்டென்ஸ்ல ஒரு பர்சனை குறிக்கக்கூடிய ப்ரோனவுன்ஸ் எல்லாத்தையுமே பர்சனல் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பேரை குறிக்குது அப்படின்னா சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய வள்ளிங்கிற பேரு முருகன்கிற பேரு கிடையாது. வள்ளிக்கு பதிலா ஷீன்னு ஒன்னு யூஸ் பண்றோம்ல அது, முருகனுக்கு பதிலா ஹீன்னு ஒன்னு யூஸ் பண்றோம் இல்லையா அது, இல்ல ஹிம் ஹர்ன்னு எல்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா அந்த மாதிரி இதுக்கு அந்த பேருக்கு பதிலா நவுனுக்கு பதிலா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோனவுன்ஸ்ல ஒரு பர்சனை குறிக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வரும்போது அதை பர்சனல் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லுவோம். இதுல மொத்தம் 3 கேட்டகரி இருக்கு. கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ரோனவுன், செகண்ட் பர்சன் ப்ரோனவுன், தேர்ட் பர்சன் ப்ரோனவுன். So first person pronoun, second person pronoun, third person pronoun. First person அப்படின்னா நான் அப்படின்னு அர்த்தம். நான் இருக்கக்கூடிய, அதாவது நான் என்னையும் சேர்த்து இன்க்ளூட் பண்ணி வரக்கூடிய ப்ரோனவுன்ஸ் எல்லாமே என்ன வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ரோனவுன் வரும். இல்ல பாருங்களேன், ஐ, மீ, வி, அஸ், இதனாலேயும் வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ரோனவுன் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ரோனவுன் சொல்லுவாங்க. மீனிங் பாருங்களேன், ஐ அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் அர்த்தம். மீனா என்னுடைய அப்படின்னு சொல்லி அர்த்தம். வி அப்படின்னா நாம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அஸ் அப்படின்னா நாங்கள் அப்படின்னு அர்த்தம். இது எல்லாத்துலயுமே யாரு இருக்கா? நான் இருக்கேன். புரியுதா? என்னையும் இன்க்ளூட் பண்ணி தான் என்ன பண்றேன் இந்த நாளையுமே நான் சொல்றேன். ஐ அப்படின்னாலும் அதுல நான் தான், மீனாலும் என்னோட இதுதான், அஸ் அப்படின்னாலும் நாம்னு சொல்லும் போது அதுல நான் இருக்கேன், நாங்கள்னு சொல்லும் போது என்ன இருக்கு அதுல நான் இருக்கேன். அப்போ நான் இருப்பேன். அதுல நான் இருந்தேன் அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ரோனவுன். பேசிட்டு இருக்கக்கூடிய நான், எழுதிட்டு இருக்கக்கூடிய நீங்க, அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் நான் அப்படிங்கக்கூடிய வார்த்தை நீங்க அதுல முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கணும். நான் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அதை ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ரோனவுன் சொல்லுவாங்க. ஐ அப்படின்னா நான், மீனிங்கே எழுதி வச்சுக்கோங்க. ஐனா நான், மீனா என்னுடைய அர்த்தம்,
இல்ல என்னுடைய எனக்கான அர்த்தம், வி அப்படிங்கிறது நாம் அப்படின்னு அர்த்தம், அஸ் அப்படின்னா நாங்கள் அர்த்தம். இது எல்லாத்துலயுமே நான் அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் அதிகமா இருக்கு. இந்த மாதிரி நான்கிறதுக்கு முக்கியத்துவம் அதிகமா இருக்கும் போது அதை ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ரோனவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனாலையும் ஃபர்ஸ்ட் பர்சன் ப்ரோனவுன். செகண்ட் பர்சன் ப்ரோனவுன் அப்படிங்கிறது என்னன்னா நீ, நீங்கள், உங்களுடைய அப்படிங்கிற விஷயத்துக்கு முக்கியத்துவமா இருக்கு. நீ, நீங்கள், உங்களுடைய, யூ, யுவர், யுவர்ஸ். இது செகண்ட் பர்சன் ப்ரோனவுன்ஸ். செகண்ட் பர்சன் ப்ரோனவுன்ஸ்ல யார் முக்கியமா இருப்பா? நீ அப்படிங்கிற கான்செப்ட் முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கும். நான்கிறது முக்கியத்துவம் வாய்ந்ததா இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் பர்சன், நீங்கிற விஷயம் முக்கியத்துவம் வாய்ந்ததா இருந்தா செகண்ட் பர்சன். புரிஞ்சுதா? அண்ட் தேர்ட் பர்சன் என்ன அப்படின்னா அவள், அவளுடைய, அதாவது நானும் இல்ல நீயும் இல்ல, நாம ரெண்டு பேரும் தான் பேசிட்டு இருக்கோம் யாரோ ஒருத்தவங்களை பத்தி. அவங்க அவங்களா இருக்கலாம், அவளா இருக்கலாம், அவர்களா இருக்கலாம். அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா அது தேர்ட் பர்சன். நானும் இல்ல நீயும் இல்ல, மத்தவங்களை பத்தி பேசுறோம், அதுல யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோனவுன்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தேர்ட் பர்சன் ப்ரோனவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏ, ஹி, ஷி, இட், தேர், தேர்ஸ், தெம், ஹிம், ஹிஸ், ஹர், ஹர்ஸ், இட்ஸ். இது எல்லாத்தையும் என்ன சொல்லுவாங்கன்னா தேர்ட் பர்சன் ப்ரோனவுன் சொல்லுவாங்க. இது எல்லாத்துலயும் மீனிங் பாருங்களேன். தே அப்படின்னா அவர்கள் அப்படின்னு அர்த்தம். நானும் இல்ல நீயும் இல்ல, இதுல யார் வந்துட்டாங்க? அவங்க வந்துட்டாங்க. அவர்கள், அவன், அவள், அது. தேர் அப்படின்னா அவர்களுடைய, தேஸ் அப்படின்னா அவர்களுடையது, தெம் அப்படின்னா அவர்கள், ஹிம் அப்படின்னா அங்கேயே வந்து அவனுடைய, ஹிஸ் அப்படின்னாலும் அவனுடைய, ஹர் அப்படிங்கும் போது அவளுடைய, ஹர்ஸ் அப்படிங்கிறது அவளுடையது, இட்ஸ்ங்கும் போது அதனுடையது அப்படின்னு சொல்லி என்ன வருது இந்த இடத்துல? நானும் இல்லாம நீயும் இல்லாம யாரோ ஒரு தேர்ட் பர்சனை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். அதனால இது தேர்ட் பர்சன் ப்ரோனவுன். புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படிங்கும் போது நான், எனக்கு முக்கியத்துவம் கொடுத்த மாதிரியான வார்த்தைகள் வந்துச்சு அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் பர்சன்ல வரும். நீ அப்படிங்கிற வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வரும்போது அது செகண்ட் பர்சன்ல வரும். நானும் இல்ல நீயும் இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு தேர்ட் பர்சன், மூணாவது மனுஷங்களை பத்தி பேசிக்கிறது தேர்ட் பர்சன் ப்ரோனவுன். புரிஞ்சுதா? ப்ரோனவுன்ல இருக்கக்கூடிய கேட்டகரிஸ் என்னன்றது இதுதான். இது எல்லாத்தையும் தான் சேர்த்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பர்சனல் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. பர்சனல் ப்ரோனவுன்ல ஏதாவது டவுட்? சோ இது எல்லாமே யாராவது ஒரு பர்சனை குறிக்கிற மாதிரி தானே வருது. சோ இட்ஸ் a பர்சனல் ப்ரோனவுன். நோட் பண்ணிட்டீங்களா? சோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன். டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன் அப்படின்னா சுட்டி, அதுதான் பர்சனல் ப்ரோனவுன். பர்சனல் ப்ரோனவுன் எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சுல? ப்ரோனவுன்ல ஃபர்ஸ்ட் டைப் பர்சனல் ப்ரோனவுன் தான். ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். இது மூணு பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன். டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன் அப்படின்னா ஒரு விஷயத்தை நான் சொல்லும் போது, சுட்டி காட்டும் போது நான் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு திஸ் பென்சில், தட் புக் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள். தீஸ் பீப்புள், தோஸ் crowd அப்படிலாம் யூஸ் பண்றோம் இல்லையா? அந்த மாதிரியான யூ ஆர் சச் அன் இடியட் அப்படின்னு சொல்றோம்ல, சச் அன் இடியட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது. அதே மாதிரி யாண்டர் அப்படிங்கக்கூடிய வார்த்தை, இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்கு, நான் சொல்றதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த வார்த்தையை பயன்படுத்துறது. புக்கை பத்தி நான் பேசும்போது தட் புக் அப்படின்னு சொல்லி என்ன பண்றேன், அந்த புக்கை நான் மென்ஷன் பண்றேன். அந்த புக்கை மென்ஷன் பண்றதுக்கு நான் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறேன் இல்லையா? டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்கு, அந்த புக்கை டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்கு நான் ஒரு வார்த்தையை யூஸ் பண்றேன் இல்லையா? அது எல்லாத்தையும் என்ன சொல்லுவோம்? டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுல என்னென்னலாம் வரும்? திஸ், that, these, those, such, yonder. Yonder அப்படின்னா அங்கேன்னு அர்த்தம். அங்கேன்னு அர்த்தம். he was thrown a ball yonder அப்படின்னா அவன் அந்த பாலை அங்க தூக்கி போட்டான் அப்படின்னு அர்த்தம். அங்க நான் என்ன பண்றேன், ஒரு விஷயத்தை அந்த பாலை அங்க தூக்கி போட்டான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த புக்கு அங்க இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி அங்க இங்கன்னு சொல்லி ஒரு விஷயத்த நான் சொல்லும் போது, ஒரு நவுனை, ஒரு ப்ரொனவுனை நான் மென்ஷன் பண்ணி சொல்லும் போது, அந்த மென்ஷன் பண்றதுக்கு நான் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறேன்ல, அது எல்லாத்தையும் என்ன சொல்லுவோம்? டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்கு நான் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் எல்லாத்தையுமே டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன்ஸ். சோ புரிஞ்சுதா டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன்னா என்ன அப்படிங்கிறது? இதுல எது வேணாலும் வரலாம், நிறையவும் வரலாம். இது வந்து பேசிக்கா உள்ளது. சோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன்ஸ். டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன். சோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன் அப்படிங்கிறது என்னன்னா இதுல மொத்தம் ஒரு 4 வார்த்தை வரும்பா. ஈச், எவ்ரி, எய்தர், நெய்தர்.
4 வார்த்தை தான் கேட்பாங்க டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன்ல. இதனால இருந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன் சொல்லுவோம். சோ இதுக்கான மீனிங் என்னன்னா, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், ஒரு crowd ஆஃப் பீப்புள் வந்து அந்த இடத்துல நிக்கிறாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய நான் ஒருத்தரையும் மென்ஷன் பண்றேன். ஒருத்தரையும் மென்ஷன் பண்றேன். எல்லாரையும் என்ன பண்றேன் அப்படின்னா மென்ஷன் பண்றேன். ஆனா எல்லாரையும் மென்ஷன் பண்றதுக்கு தனித்தனியா ரீனா, மீனா, டீனா, சீனான்னு என்ன பண்ண முடியாது, ஒருத்தர் பேரையும் சொல்ல முடியாது. ஆனா அங்க இருக்கிற அத்தனை பேரையும் நான் மென்ஷன் பண்ணணும். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம பயன்படுத்தக்கூடியது என்ன அப்படின்னா இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன் அப்படிங்கக்கூடிய விஷயம். அண்ட் அதே மாதிரி ஐதர் நெய்தர் அப்படின்னா அந்த குரூப் ஆஃப் பீப்புள்ஸ்ல இருக்கிற 2 பேரை மட்டும் எடுத்துக்கிட்டு இவங்க 2 பேர்ல ஒருத்தவங்க ஜெயிச்சிருவாங்க, இவங்க 2 பேர்ல ஒருத்தவங்க வின் பண்ணுவாங்க, இவங்க 2 பேருமே இதுக்கு லாய்க்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரி பயன்படுத்தும் போது இல்ல அந்த குரூப்ல இருக்கக்கூடிய ஒருத்தரையும் நான் மென்ஷன் பண்ணணும். ஆனா அவங்க பேரை சொல்லி நான் மென்ஷன் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ ஒரு கிளாஸ்ல 100 பேர் இருக்காங்க அப்படின்னா 100 பேரையும் நான் வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற டைம்ல இப்ப எவ்ரிங்கிற வார்த்தையை நான் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல. கிளியர்? Every student in our class is silent. Every student in our class is silent அப்படின்னு சொல்றேன். இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டை பாருங்களேன். இந்த ஸ்டேட்மெண்ட்ல சொல்லும் போது கிளாஸ்ல இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டும் அமைதியா இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? இப்ப 100 பேர் அந்த கிளாஸ்ல இருக்காங்கன்னா 100 பேரும் அமைதியா இருக்காங்கன்னு அர்த்தம். தனித்தனியா அமைதியா இருக்காங்க. வாயில விரல வச்சுட்டு 100 பேர் என்ன பண்றாங்க? தனித்தனியா அமைதியா இருக்காங்க. அதனால அந்த கிளாஸ் என்னவா இருக்கு? அமைதியா இருக்கு. இப்ப நான் இருக்க அந்த அதுல இருக்கக்கூடிய 100 பேரையும் சொல்லி அத்தனை பேர் அமைதியா இருக்காங்கன்னு சொன்னா அது முடியுமா? முடியாது. இப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்? எவ்ரி அப்படிங்கக்கூடிய அந்த வார்த்தையை நம்ம வந்து என்ன பண்றோம்? பயன்படுத்துறோம். அந்த மாதிரிதான் இப்போ ஈச் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்? each one each students in the class, each student in the class is painting. என்ன பெயிண்ட் பண்றாங்க? டக்குன்னு வார்த்தை வர மாட்டேங்குது. ஏதாவது ஒரு பெயிண்டிங் சொல்லுங்க. is painting beam is painting a hill. என்ன சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா என் காதுல ஹில்னு விழுந்துச்சு. so each student in the class is painting a hill அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்ப ஸ்டூடெண்ட் கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டும் ஒரு மலையை என்ன பண்றாங்க அப்படின்னா வரைஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றோம். ஈச் ஸ்டூடெண்ட் ஒருத்தரை என்ன பண்றோம் அந்த இடத்துல மென்ஷன் பண்றோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் மென்ஷன் பண்ணணும். ஆனா அவங்க பேரை சொல்லி நான் மென்ஷன் பண்ணக்கூடாது. ஆனா எல்லாரையும் மென்ஷன் பண்ண மாதிரியும் இருக்கணும். அந்த மாதிரி இடங்கள்ல டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க? யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் எய்தர் நெய்தர் இது ரெண்டு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நெகட்டிவ் கான்செப்ட்ல யூஸ் பண்றது, இது பாசிட்டிவ் கான்செப்ட்ல யூஸ் பண்றது. நெய்தர் எய்தர் அப்படிங்கிறது அது என்னன்னா 2 பேர் அந்த அப்போ கிளாஸ்ல இருக்கக்கூடிய பீப்புள்ல ஒரு 2 பேர் ஏதாவது ஒரு காம்படிஷனுக்கு ஒரு 10 பேர் போறாங்க அப்படின்னா அதுல ஒரு 2 பேர் வந்து போதுல குவிஸ் காம்படிஷனுக்கு போறாங்க. அவங்கள பார்த்துட்டு அவங்க டீச்சர் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு பிடிக்காத டீச்சரா இருந்தது அப்படின்னா டக்குன்னு அவங்க வந்து என்ன சொல்றாங்க? இது ரெண்டுமே தேராது அப்படின்னு சொல்றாங்க. neither of you win the prize அப்படின்னு சொல்றாங்க. neither of you, அதாவது நீங்க 2 பேருமே என்ன பண்ண போறது இல்ல, பிரைஸ் வின் பண்ண போறது கிடையாது அப்படின்னு சொல்ற இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா நெய்தர் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணலாம். இப்ப அதே டீச்சர் கொஞ்சம் நல்ல டீச்சரா இருக்காங்க, அந்த ஸ்டூடெண்ட் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னா either of you will definitely won the prize. உங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் என்ன பண்றீங்க? கண்டிப்பா பிரைஸை வின் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். புரிஞ்சுதா? ஒரு crowd of people அதுல 2 பேரை மட்டும் எடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம கம்பேர் பண்ணி பேசுறோம். இவங்க 2 பேருமே வேஸ்ட் அப்படின்ற மாதிரி பேசும்போது இல்ல அவங்க 2 பேர்ல ஒருத்தவங்க அந்த இடத்துல வந்து ஜெயிச்சிருவாங்க, இல்ல ஒருத்தவங்க அந்த இடத்துல வந்து செலக்ட் ஆயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அப்படி பேசும்போது நெய்தர் அப்படிங்கக்கூடிய வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான கண்டெக்ஸ்ட்ல தான் என்ன வரும் அப்படின்னா ஈச், எவ்ரி, ஐதர், நெய்தர் அப்படிங்கிறது வரும். இந்த நாளையும் தான் பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன் சொல்லுவாங்க. இதை தாண்டி பெருசா கேட்க மாட்டாங்க. அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுனை பொறுத்த வரைக்கும் இது வந்து உங்களுக்கு எரர் கரெக்ஷன்ல என்ன ஞாபகத்துல வச்சுக்கணும்? டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுனுக்கு பக்கத்துல வரக்கூடிய வேர்ப் சிங்குலரா இருக்கணும். டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன்ல இருந்து வரக்கூடிய வேர்ப் வந்து சிங்குலரா இருக்கணும். கிளியர்? வேர்ப் சிங்குலரா இருக்கணும். இங்க எவ்ரி அப்படின்னு நான் சொன்னாலும் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? கிளாஸ்ல இருக்கிற எல்லாரையும் தான் சொல்றேன், ஆனா ஒருத்தரையும் நான் சொல்றேன். புரியுதா? 100 பேர் இருக்காங்க அப்படின்னா 100 பேரை ஒட்டுக்கா சேர்த்து சொல்லல. 100 பேர்ல இருக்கக்கூடிய ஒரு நபரை என்ன பண்ற அப்படின்னா மென்ஷன் பண்றேன். அப்ப அந்த இடத்துல தனின்னு சொல்லி என்ன ஆயிருது? வந்துருது. அதனால என்ன வந்துடும்? சிங்குலர் தான் வரும். ஈச் அப்படிங்கிறதும் அதுதான். 10 பேர் இருக்காங்க அப்படின்னா அதான் அங்க இருக்கிற 10 பேருக்கு என்ன பண்ண அப்படின்னா இப்ப சொல்லுவோம்ல தலைக்கு ஒரு பழம் கொடு அப்படின்னு சொல்லி தமிழ்ல வந்து படிப்போம் இல்லையா? தலைக்கு ஒரு பழம் கொடு அப்படின்னா அங்க இருக்கிற ஒருத்தருக்கு என்ன பண்ண? பழம் கொடு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அந்த இடத்துல ஒருன்ற வார்த்தை வந்துருது இல்லையா? அப்போதனால என்ன ஆயிடுது? சிங்குலர். ஈவன் தோ அங்க இருக்கிற 10 பேரை அவங்க மென்ஷன் பண்ணாலும் அதுல இருக்கிற ஒருத்தரையும் தனித்தனியா அவங்க மென்ஷன் பண்றாங்க. அதனால என்ன ஆயிடும் அப்படின்னா சிங்குலருக்கு வந்துரும். புரிஞ்சுதா? ஏதாவது டவுட் இருக்கா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன்ல? டவுட் இல்ல? இதுவரைக்கும் நம்ம பார்த்திருக்கிறது மொத்தம் இதுல 3 ப்ரோனவுன் பார்த்திருக்கோம். ஒன்னு பர்சனல், டெமான்ஸ்ட்ரேட்டிவ், டிஸ்ட்ரிபியூட்டிவ். இது 3லையும் டவுட் இல்ல? கிளியரா இருக்கீங்களா? சோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா 4th ஒன் இன்டெஃபைனைட் ப்ரோனவுன். இன்டெஃபைனைட் ப்ரோனவுன்.
ஸோ இன்டெஃபினைட் ப்ரொனவுன் அப்படின்னா அந்த பேர்ல இருக்கிற மாதிரி உங்களால என்ன பண்ண முடியாது அப்படின்னா மென்ஷன் பண்ண முடியாது. இப்போ கிளாஸை அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க, சார் வந்து அவர் இல்லாத டைம்ல இந்த கிளாஸ் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் சார் என்கிட்ட கேட்பாங்க யாரெல்லாம் கிளாஸ் அட்டன் பண்ணல அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு இன் பர்சனா உங்க பேர் என்ன பண்ணது தெரியாது. ஸோ அதனால நான் என்ன சொல்லுவேன் சார்கிட்ட, எல்லாரும் அட்டன் பண்ணாங்க நான் போயெல்லாம் சொல்ல மாட்டேன். சில ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணல சார் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்றேன் சார் சொல்றேன், சில ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணல சார், ரொம்ப கம்மியான பீப்புள் தான் சார் அட்டன் பண்ணாங்க, இல்ல எல்லாருமே அட்டன் பண்ணாங்க சார் அப்படின்ற மாதிரி அந்த வார்த்தையை மென்ஷன் பண்றேன் இல்லையா. எத்தனைன்னு நான் கவுண்ட் சொல்ல மாட்டேன். கவுண்ட் சொல்லாம கொஞ்சம் பேர் அட்டன் பண்ணல, எல்லாரும் அட்டன் பண்ணாங்க, கொஞ்சம், எல்லாம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறோம் இல்லையா. எக்ஸாக்ட் கவுண்ட் நம்பரை சொல்லாம இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துறோம் இல்லையா. எனி, few, anybody, some, many இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா. அதே எல்லாத்தையும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா indefinite pronoun அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாக்ட் நம்பர்ஸை மென்ஷன் பண்ணாம எப்படி சொல்றப்போ. சோ அதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா indefinite pronoun அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சுதா? indefinite pronoun அப்படின்னா அங்க என்னெல்லாம் வரும்? some, few, many, anyone, anybody இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்துச்சு அப்படின்னா இதுல எது வேணாலும் வரலாம். உங்களுக்கு மீனிங் புரிஞ்சிருச்சுல இப்படிதான் அப்படின்ற மாதிரி. இன்டெஃபினைட் ப்ரோனவுன்னா என்னன்றது புரிஞ்சிருச்சுல. எக்ஸாக்ட் நம்பர் சொல்லாம அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து கொஞ்சமா, அதிகமா, இல்ல எல்லாரும் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் ஆல் இப்படி எல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதெல்லாம் என்ன சொல்லுவாங்க? இன்டெஃபினைட் ப்ரோனவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டெஃபினைட் ப்ரோனவுன்ஸ் என்ன புரிஞ்சிருச்சா? புரிஞ்சுதா? புரியலையா? சோ அடுத்து இன்டராகேட்டிவ். இன்டராகேட்டிவ் இது வெரி சிம்பிள். இது என்ன அப்படின்னா WH கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் இன்டராகேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் சொல்லுவாங்க. வாட், வென், ஹவ், விச் இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்கிறோம் இல்லையா, அது எல்லாத்தையும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்டராகேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் சொல்லுவாங்க. கேள்வி வந்துச்சு அப்படின்னா, கேள்வி வார்த்தை வந்துச்சுன்னா அது இன்டராகேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் சொல்லுவாங்க. அதுல எல்லாமே வந்துடும். என்னெல்லாம் WH இருக்கோ அது எல்லாமே வந்துடும். வாட், வென், வேர், விச், ஹவ், ஹூ, ஹூம் இந்த மாதிரி WHல வரக்கூடிய எல்லா வார்த்தையுமே இன்டராகேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே இன்டராகேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் என்ன ஏதுங்கிறதெல்லாம் நிறைய பார்த்துட்டோம். ஸோ இன்டராகேட்டிவ்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும்? கேள்வி கேட்கறது தான். அந்த கேள்வி கேட்கறதுக்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் எல்லாத்தையுமே இன்டராகேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ரிலேட்டிவ் ப்ரோனவுன். ரிலேட்டிவ் ப்ரோனவுன். ரிலேட்டிவ் ப்ரோனவுன் அப்படிங்கிறது ரெண்டு சென்டென்ஸை ரிலேட் பண்ற மாதிரியான ப்ரோனவுனா இருக்கும். ரெண்டு சென்டென்ஸை ரிலேட் பண்ற மாதிரியான ப்ரோனவுன்ஸா இருந்துச்சு அப்படின்னா அதை ரிலேட்டிவ் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. தஞ்சாவூர் பிக் டெம்பிள். Tanjavur big temple that was constructed by Rajaraja Cholan. So the statement பாருங்க. This is a Tanjavur big temple. இல்ல பிரகதீஸ்வரர் டெம்பிள் கூட எழுதிக்கோங்க. எனக்கு டக்குனு அது ஸ்ட்ரைக் ஆகல, இப்படி எழுதிட்டேன். So this is Tanjavur big temple that was constructed by Rajaraja Cholan. அதாவது யாராவது டூரிஸ்ட் கைட்லாம் கூட்டு போகும்போது சொல்றாங்க இதுதான் தஞ்சாவூர் பெரிய கோயில், இது ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது அப்படின்ற மாதிரி என்ன பண்றாங்க சொல்றாங்க. இப்ப இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை கனெக்ட் பண்ற மாதிரியான வார்த்தை இதுல என்ன இருக்கு? that அப்படிங்கிறது கனெக்ட் பண்ணக்கூடிய வார்த்தை. இந்த that தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரிலேட்டிவ் ப்ரோனவுன் சொல்லுவோம். புரிஞ்சுதா? இது தஞ்சாவூர் பெரிய கோயில், இது ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்றோம். இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை கனெக்ட் பண்ணக்கூடிய வார்த்தை that. அந்த that தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அந்த இடத்துல ரிலேட்டிவ் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த that எதை மென்ஷன் பண்ணுது? இதுல that எதை மென்ஷன் பண்ணுது? இந்த சென்டென்ஸ்ல சென்டென்ஸை படிச்சு பார்த்துட்டு சொல்லுங்க பாப்போம். இந்த that அப்படிங்கிறது எதை மென்ஷன் பண்ணுது? எதை மென்ஷன் பண்ணுது? பெரிய கோயில. that was constructed by ராஜராஜ சோழன் தான் கொடுக்குறாங்க. that was constructed அப்படின்னா இது இந்த பெரிய கோயில தான் என்ன பண்றாங்க அந்த that அப்படிங்கக்கூடிய அந்த வார்த்தை குறிக்குது. that was constructed by அப்படின்னா அந்த பெரிய கோயில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டது இவரால அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. சோ அப்ப அந்த that அப்படிங்கிறது யாரை மென்ஷன் பண்ணுது?
இந்த பிக் டெம்பிள் கோயில குறிக்குது. இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆன்டிசிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிக் டெம்பிள் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஆன்டிசிடென்ட், ANTECEDENT, ஆன்டிசிடென்ட், ஆன்டிசிடென்ட், ஆன்டிசிடென்ட். புரிஞ்சுதா? ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ங்கிறது தட், அந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன் அந்த சென்டென்ஸ்ல எதை மென்ஷன் பண்ணுதோ அத ஆன்டிசிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுதா? ரிலேட்டிவ் ப்ரோனவுன்னா என்னன்றது. ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்கும், அதை இணைக்கக்கூடிய ஒரு ரிலேட்டிவ் டேர்மா வரக்கூடியதான் ரிலேட்டிவ் ப்ரோனவுன் சொல்லுவோம். அது சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும், அந்த வார்த்தைக்கு ஆன்டிசிடென்ட் அப்படின்னு பேரு. புரிஞ்சுதா? எழுதிட்டீங்களா? டவுட்ஸ் இல்ல? நெக்ஸ்ட் போலாமா? சோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன். இந்த ரிஃப்ளெக்சிவ் எம்பசைசிங் இது ரெண்டையும் என்ன பண்ணும் அப்படின்னா சேர்த்து படிச்சுக்கணும். ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன், எம்பசைசிங் ப்ரோனவுன் இது ரெண்டையும் என்ன பண்ணும் சேர்த்து படிச்சுக்கணும். இது ரெண்டுத்துக்குமே என்ன அப்படின்னா அந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்ல, திஸ் தட்னு வந்துச்சுன்னா டெமான்ஸ்ட்ரேட்டிவ் எல்லாம் பார்த்தோம்ல, இது ரெண்டுத்துக்கும் கீவேர்ட் வந்து சேம், ஒரே இதுதான். himself, herself, ourself, itself, themself, themselves, ourselves. இந்த மாதிரி செல்ஃப் செல்ஃப் செல்ஃப்னு முடியுது இல்லையா, அந்த வார்த்தை எல்லாமே எது கீழே வந்துடும் அப்படின்னா இந்த ரிஃப்ளெக்சிங் எம்பசைசிங் இந்த கேட்டகரி கீழே வரக்கூடிய கேட்டகரியில நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகளா வந்துடும். இது ரெண்டையுமே வந்து எதை குறிக்கும் அப்படின்னா ரிஃப்ளெக்சிவ் எம்பசைசிங் இது ரெண்டையுமே குறிக்கும். இது ரெண்டுத்துக்குமான கீவேர்டும் இதெல்லாம் தான். செல்ஃப் செல்ஃப் முடியக்கூடிய இந்த வார்த்தைகள் எல்லாமே எது கீழே வந்துடும், ரிஃப்ளெக்சிவ் எம்பசைசிங் ப்ரோனவுன் இந்த ரெண்டு கேட்டகரி கீழே வந்துடும். அப்போ இதுல எதை ரிஃப்ளெக்சிவ்னு நம்ம கன்சிடர் பண்றது, எதை எம்பசைசிங்னு கன்சிடர் பண்றது அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். இந்த கொடுத்திருக்கக்கூடிய எல்லா வார்த்தையுமே வந்து உங்களுக்கு வேர்புக்கு பின்னாடி வந்துச்சு அப்படின்னா, வேர்புக்கு அடுத்து வந்துச்சு அப்படின்னா அது ரிஃப்ளெக்சிவ்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுதா? வேர்புக்கு அடுத்து வந்துச்சு அப்படின்னா ரிஃப்ளெக்சிவ் அப்படிங்கிற கேட்டகரி கீழே இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். நவுனுக்கோ ப்ரோனவுனுக்கோ பின்னாடி வந்துச்சு அப்படின்னா அப்போ அது எம்பசைசிங் கேட்டகரியில இருக்குன்னு அர்த்தம். நவுன் ப்ரோனவுனுக்கு பின்னாடி வந்துச்சு அப்படின்னா எம்பசைசிங் கேட்டகரியில இருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சுதா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு she என்ன எழுதுறது, she enjoys herself, she herself treated her wound. இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டை பாருங்களேன், she enjoys herself, அவளோட விஷயங்களை வச்சு என்ன பண்றா, ரொம்ப சந்தோஷமா இருக்கா அப்படிங்கிற மாதிரி. அதை வச்சு என்ன பண்றா, அவளை வச்சு என்ன பண்ணிக்கிறா அப்படின்னா என்ஜாய்மெண்டா சந்தோஷமா இருக்கா, அவளுக்கு அவளே போதும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றா அப்படின்னா சந்தோஷமா இருக்கா அப்படிங்கிற மாதிரி மீனிங்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அடுத்தது பாருங்க, அவளோட காயத்துக்கு அவளே என்ன பண்ணிக்கிட்டா, மருந்து போட்டுக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிற herself அப்படிங்கிறது ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிற herself அப்படிங்கிறது எம்பசைசிங் ப்ரோனவுன். ஏன் இங்க வேர்புக்கு பின்னாடி வந்திருக்கு. ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் பொறுத்த வரைக்கும் இந்த வார்த்தைகள் எல்லாம் வேர்புக்கு பின்னாடி இருந்துச்சு அப்படின்னா அது ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதே வார்த்தை ஒரு ப்ரோனவுனுக்கோ இல்ல நவுனுக்கோ பின்னாடி வந்துச்சு அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவோம், எம்பசைசிங் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சோ எம்பசைசிங் ப்ரோனவுன், ஷீங்கிறது ப்ரோனவுன் தானே, சோ ப்ரோனவுனுக்கு பின்னாடி தானே வந்திருக்கு, சோ அதனால அது என்ன எம்பசைசிங் ப்ரோனவுன். புரிஞ்சுதா? இவ்வளவுதான் ப்ரோனவுன்ஸ். ப்ரோனவுன்ல ஏதாவது டவுட் இருக்கா? So personal pronoun, demonstrative, distributive, indefinite, interrogative, relative, reflexive, emphasizing. இதுல எந்த டவுட்ஸும் இல்லைல்ல? ஸோ இப்போ இதை பார்த்துட்டோம். அண்ட் இது கூடவே சேர்த்து சப்ஜெக்ட் ப்ரோனவுன்னா என்ன, ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்னா என்னன்றதை பார்க்கணும். ஏன்னா இதுதான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் வந்து உங்களுக்கு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் கேட்டகரி கீழே கேட்டாங்கன்னா உங்களுக்கு தெரிய வேண்டியது அவசியம். இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா உங்களுக்கு இதுக்கப்புறம் நீங்க படிப்பீங்கல்ல, கிராமர்ஸ் எல்லாம் படிக்கிறோம் இல்லையா, அதுக்கு இது தெரிஞ்சிருக்கிற வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு சப்ஜெக்ட்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்னன்றது தெரியணும். ஸோ சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸ்ல இருக்கிற செயலை செய்யக்கூடிய நபரை சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அவரால் செய்யப்பட்ட ஒரு பொருளையோ இல்ல அவர் எந்த பொருளை வச்சு செய்யறாரோ அந்த பொருளையோ இல்ல அவர் சொல்ற விஷயத்தையோ செய்யக்கூடிய விஷயத்தையோ ரிசீவ் பண்ணக்கூடிய நபரையோ என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். புரிஞ்சுதா? அந்த சப்ஜெக்ட் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு ப்ரோனவுன் இருந்துச்சுன்னா அது சப்ஜெக்ட் ப்ரோனவுன்.
ஒரு வேலையை செய்யக்கூடியவர் அப்படி, அதாவது இப்போ மீரா சிங்ஸ் அ சாங் அப்படிங்க இருக்கு. இப்போ இந்த இடத்துல மீராங்கிறது யாரு? சப்ஜெக்ட். அவதான் என்ன பண்றா? பாட்டு பாடுறான்னு சொல்றோம். இவ மீராவுக்கு பதிலா நான் ஷி அப்படின்னு சொல்லி போடுறேன். மீராவை தான் யாரு குறிக்குது? ஷி அப்படிங்கக்கூடிய வார்த்தை, அந்த ப்ரோனவுன் வந்து மீராவை தான் குறிக்குது. இப்போ இந்த இடத்துல ஷி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சப்ஜெக்ட் ப்ரோனவுன். புரிஞ்சுதா? சப்ஜெக்ட் ப்ரோனவுன்னா எப்படின்றது? இப்போ ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லி வரும்போது ஆப்ஜெக்ட் இருக்க வேண்டிய இடத்துல, அப்போ எப்படி சப்ஜெக்ட் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு ப்ரோனவுன் வந்துச்சுன்னா சப்ஜெக்ட் ப்ரோனவுன் சொல்றோமோ, அதே மாதிரி ஆப்ஜெக்ட் இருக்க வேண்டிய இடத்துல ஆப்ஜெக்ட்டுக்கு பதிலா அதை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி ஒரு ப்ரோனவுன் இருந்துச்சுன்னா அது ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் சொல்லுவோம். புரிஞ்சுதா? சப்ஜெக்ட் ப்ரோனவுன்னா என்ன, ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்னா என்ன. சோ இது எப்படி நம்ம சென்டென்ஸ்ல நம்ம ஐடென்டிஃபை பண்றது? சோ சப்ஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் வரும்? ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட். இததான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சப்ஜெக்ட் ப்ரோனவுன் சொல்லுவோம். இது எல்லாமே சப்ஜெக்ட் கேட்டகரி கீழ தான் வரும். சப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நான், நாம், நீ, நீங்கள், தேனா அவர்கள், ஹீனா அவன், ஷீனா அவள், இட் அப்படின்னா அது அப்படின்ற மீனிங்கோட எழுதி வச்சுக்கோங்க. இந்த மீனிங்ல தான் வந்து எது வரும்? சப்ஜெக்ட் ப்ரோனவுன் அப்படிங்கிறது வரும். சோ இதே விஷயம் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்ல எப்படி வரும்? மீ, அஸ், யூ, தெம், him, her, again it. இப்படி இருந்துச்சு அப்படின்னா ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். மீனா என்னை, எங்களை, உன்னை இல்ல உங்களை அப்படிங்கிற மாதிரி. தெம் அப்படின்னா அவர்களை, ஹிம்னா அவனை, ஹர் அப்படின்னா அவளை, இட் அப்படின்னா அவை அப்படிங்கிற மீனிங்ல வரும். சோ இதுல வந்து யூ அண்ட் இட் இதை மட்டும் பாருங்க. சப்ஜெக்ட் ப்ரோனவுன்லயும் இப்படிதான் இருக்கு, ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்லயும் அப்படியே தான் இருக்கு. அதுல என்ன ஆகல? சேஞ்சஸ் நடக்கல. சோ இது எப்படி நாம தெரிஞ்சுக்கிறது? இது சப்ஜெக்ட்ல இருக்கா ஆப்ஜெக்ட்ல இருக்கா அப்படிங்கறத நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது? சோ எக்ஸாம்பிள் பாருங்க. யூ ஆர் a singer. She wants to give you a pen. சோ இப்ப இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்லயும் பாருங்க, இங்கே யூ இருக்கு, இங்கே என்ன இருக்கு? யூ இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல எப்படி கொடுத்திருக்காங்க? யூ ஆர் a singer அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்ல she wants to give you a pen அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ இப்ப இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல என்ன இருக்கு? யூங்கிறது இருக்கு. எந்த இடத்துல சப்ஜெக்ட் ப்ரோனவுனா இருக்கு, எந்த இடத்துல ஆப்ஜெக்ட் ப்ரோனவுனா இருக்கு? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல சப்ஜெக்ட் ப்ரோனவுனா இருக்கு. யூ ஆர் a singer அப்படின்னு சொல்லும்போது நீ ஒரு சிங்கர் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க? அதுல கொடுக்குறாங்க. அது ஸ்டேட்மெண்ட்டை சொல்லக்கூடிய நபரா யார் இருக்கா? யூங்கிற பர்சன் இருக்காரு. அப்ப யூங்கிறது இந்த இடத்துல என்னவா இருக்கு? சப்ஜெக்ட் ப்ரோனவுனா இருக்கு. அப்படியே கீழே வாங்க. she wants to give you a pen. she wants to give you a pen. இந்த இடத்துல அந்த பேனாவை கொடுக்கக்கூடிய வேலை யார் செய்யறா? ஷீங்கிற பெண். அவங்க தான் என்ன பண்றாங்க? செய்யறாங்க. அப்ப இந்த சீக்கிரத்துல மீரான்ற பேரை வச்சிருந்தீங்க அப்படின்னா மீராங்கிற பொண்ணு தான் என்ன பண்ணுது? இந்த பேனாவை உனக்கு கொடுக்க விரும்புது. அப்ப மீராங்கிறவங்க தான் கொடுக்குறாங்க. அப்ப அவங்க இந்த இடத்துல என்னவா இருக்காங்க? சப்ஜெக்டா இருக்கிறாங்க. அவங்க கொடுக்கக்கூடிய பேனாவை வாங்கிக்க கூடிய இடத்துல யார் இருக்கா? யூங்கிறவங்க இருக்காங்க. புரிஞ்சுதா? அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய யூங்கிறது என்ன ப்ரோனவுன்? ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். இப்படிதான் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கணும். புரிஞ்சுதா? யூ அப்படிங்கிறது சப்ஜெக்ட்லயும் வரும், சப்ஜெக்ட் ப்ரோனவுனாவும் வரும், ஆப்ஜெக்ட் ப்ரோனவுனாவும் வரும். ஆனா அது எந்த இடத்துல வருது, என்ன கண்டெக்ஸ்ட்ல வருது அப்படிங்கறத பொறுத்து அது சப்ஜெக்ட் ப்ரோனவுனா இல்ல ஆப்ஜெக்ட் ப்ரோனவுனா அப்படிங்கறத நீங்க டிசைட் பண்ணணும். அதாவது ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய இடத்துல இருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல வரக்கூடிய ப்ரோனவுன்ஸ் எல்லாமே சப்ஜெக்ட் ப்ரோனவுன். அது எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணக்கூடிய இடத்துல ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா அங்க யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோனவுன்ஸ் எல்லாமே ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ். சோ இதுதான் மெயினா யூஸ் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட்ஸ். அதுக்கு நாம பயன்படுத்தக்கூடிய மாற்று ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்ஸ் இதெல்லாம் தான். கிளியரா இருக்கா? இவ்வளவுதான் ப்ரோனவுன்ஸ். நவுன் பார்த்தாச்சு, ப்ரோனவுன்ஸ் பார்த்தாச்சு. சோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ரோனவுன் டைப் எல்லாமே உங்களுக்கு வந்து மத்த கிராமர்ஸ் யூஸ் பண்ணும்போது பெரிய அளவுல வந்து பயன்படாது. என்னன்னு ஐடென்டிஃபை பண்றதுக்கு வேணா உங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த சப்ஜெக்ட் ப்ரோனவுன் என்ன, ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் என்னங்க அப்படின்னு வரும்போது உங்களுக்கு அது தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் பார்த்தோம் இல்லையா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் ஆகட்டும், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் ஆகட்டும், அந்த ஃபர்ஸ்ட் பர்சன் யாரு, செகண்ட் பர்சன் யாரு, தேர்ட் பர்சன் யாரு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி சால்வ் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா கிராமர்ஸ் வந்து ஈஸியா தெரியும். அதனால அது மூணும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த ப்ரோனவுன்ஸ்ல எப்படி சேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கறது, சப்ஜெக்ட் ப்ரோனவுன்னா என்ன, ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன்னா என்ன, எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். கிளியரா இருக்கா? இதெல்லாம் டவுட் இல்லைல்ல? ஸோ நெக்ஸ்ட் வேர்ப். அடுத்து என்ன பார்க்க போறோம்னா வேர்ப். ஸோ வேர்பை நிறைய இடத்துல பார்த்ததுதான். வேர்ப் அப்படிங்கிறதுக்கான ஜென்ரல் கேட்டகரி வந்து ரெண்டு. ஒன்னு ஆக்ஷன் வேர்பு, இன்னொன்னு பி வேர்ப் அல்லது ஸ்டேட் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்னு ஆக்ஷன் வேர்பு,
ரெண்டாவது என்ன அப்படின்னா ஸ்டேட் வேர்ப்ஸ். இதுக்கு பி வேர்பு, ஆக்சிலரி வேர்பு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்கு. ஸ்டேட் வேர்ப் அப்படின்னு சொல்லி இதுக்கு நிறைய பேர் இருக்கு ஸ்டேட் வேர்ப்ஸுக்கு. ஸோ ஆக்ஷன் வேர்ப்ஸ் அப்படின்னா நமக்கு தெரியும், நாம செய்யக்கூடிய செயல்கள், அதை குறிக்கக்கூடிய வேர்ப் எல்லாத்தையும் என்ன சொல்லுவோம்? ஆக்ஷன் வேர்ப்ஸ் சொல்லுவோம். நடக்கிறது, நிக்கிறது, ஓடுறது, பறக்கிறது இப்படிலாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே ஆக்ஷன் வேர்ப்ஸ்ல வரும். என்ன டென்ஸ் வேணாலும் அது இருக்கலாம். பிரசன்ட் டென்ஸா, பாஸ்ட் டென்ஸா, இங்க டென்ஸ் முக்கியம் கிடையாது. வேர்ப் அப்படின்னா என்னன்றதான் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ வேர்ப்ல 2 கேட்டகரி, ஒன்னு ஆக்ஷன் வேர்ப், ஒன்னு இன்னொன்னு என்ன அப்படின்னா ஸ்டேட் வேர்ப்ஸ். ஸோ ஆக்ஷன் வேர்ப் அப்படிங்கிறது, ஆக்ஷன் அப்படின்னா செயல், செயல் அப்படின்னு அர்த்தம். ஒரு செயலை குறிக்கக்கூடிய எல்லா வார்த்தைகளையுமே நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஆக்ஷன் வேர்ப்ஸ் தான் சொல்லுவோம். அது என்ன டென்ஸ்ல இருந்தாலும் பரவாயில்ல, சாங்குன்னு இருந்தாலும் சரி, சங்குன்னு இருந்தாலும் சரி, சிங்குன்னு இருந்தாலும் சரி, அது என்னதான் குறிக்குது? ஒரு செயலை தான் குறிக்குது. அதனால அது என்ன வேர்பு தான்? ஆக்ஷன் வேர்பு தான். ஸோ இது கீழே என்னெல்லாம் வரலாம்? கோ, கம், சிங், இல்ல சாங், வேற டுக், இது எல்லாமே என்னதான்? ஏதோ ஒரு செயல் தான். ஸோ ஒரு செயலை குறிச்சது அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவோம்? ஆக்ஷன் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன டென்ஸ்ல வேணாலும் வரலாம், அதுல நமக்கு பிரச்சனை கிடையாது. இந்த இடத்துல வேர்ப்னா என்னன்னு மட்டும் தான் தெரிஞ்சுக்க போறோம். ஸோ ஆக்ஷன் வேர்ப் அப்படிங்கிறது செயலை குறிக்கிறது, என்ன டென்ஸ்ல வேணாலும் வரலாம். ரெண்டாவது என்ன அப்படின்னா ஸ்டேட் வேர்ப். ஸ்டேட் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னா நிலை அப்படின்னு அர்த்தம். ஸ்டேட் அப்படிங்கிற வார்த்தைக்கு நிலை அப்படின்னு சொல்லி அர்த்தம். நிலையா நின்னுச்சு அப்படின்னா ஸ்டேட் வேர்ப். இருக்குது, அப்படியே இருக்கு, எந்த மூமெண்ட் இல்லாம நிலையா இருந்துச்சு அப்படின்னா ஸ்டேட் வேர்ப். அது நகர்ந்துச்சு, ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுச்சு அப்படின்னா ஆக்ஷன் வேர்ப். ஸ்டேட் அப்படின்னா நிலை, நிலையா இருக்கு அப்படின்னு சொல்லி இது என்ன பண்றோம் சொல்றோம். இதுக்கு பி வேர்ப்ஸ், ஆக்சிலரி வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்கு. சோ என்னெல்லாம் இது கீழே வரும் அப்படின்னா am, is, are, was, were, be, will be, being, been. இதெல்லாம் என்ன அப்படின்னா ஸ்டேட் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டேட் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுல am, is, are அப்படிங்கக்கூடிய இது மூணும் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸை குறிக்கக்கூடிய பி வேர்ப்ஸ், ஸ்டேட் வேர்ப்ஸ். was, were அப்படிங்கிறது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை குறிக்கக்கூடிய ஸ்டேட் வேர்ப்ஸ். அண்ட் அதே மாதிரி will be அப்படிங்கிறது ஃபியூச்சர் டென்ஸை குறிக்கக்கூடிய ஸ்டேட் வேர்ப்ஸ். இதை வந்து கண்டினியூஸ் டென்ஸ்ல யூஸ் பண்ணுவோம், இதை பெர்ஃபெக்ட் டென்சஸ்ல யூஸ் பண்ணுவோம். கிளியர்? இதுல வில் பீல வில் அப்படிங்கிறது இது கிடையாது, இந்த ஸ்டேட் வேர்ப்ஸ் இது கீழே வராது. ஸோ இந்த பி அப்படிங்கிறதுக்கான ஃபியூச்சர் டென்ஸ் வேர்பு தான் வந்து வில் பி அப்படிங்கிறது. புரிஞ்சுதா? ஸோ the simple present tenseல am, is, are யூஸ் பண்றோமா? ஸோ I, we, you, they, he, she, it. இதுல am, is, are இது மூணை எப்படி யூஸ் பண்ணுவோம்? சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல. சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல I வந்தா am யூஸ் பண்ணணும், we, you, they வந்தா are யூஸ் பண்ணணும், he, she, it வந்தா இஸ் யூஸ் பண்ணணும். இது அல்லாம நேம் இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா அங்க என்ன யூஸ் பண்ணுவீங்க? பேர்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா மீரா, டீனா, மீனா, ஷீனா அந்த மாதிரிலாம் பேர்லாம் வந்துச்சுன்னா என்ன யூஸ் பண்ணுவீங்க? இஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ப்ளூரலா ஏதாவது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஆர் யூஸ் பண்ணணும். ஐ வந்தா மட்டும்தான் ஆம் யூஸ் பண்ணணும். இது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸுக்கு நீங்க யூஸ் பண்ண வேண்டியது. நெக்ஸ்ட் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல வாஸ், வேர் யூஸ் பண்றோமா? சோ வாஸ், வேர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஐ வந்தா வாஸ் போடணும், he, she, it வந்தா வாஸ் போடணும், we, you, they வந்தா வேர் போடணும். இங்கேயும் நேம் எல்லாம் சொல்றாங்க அப்படின்னா அதே மாதிரி ரீனா, மீனா, டீனா, ஷீனான்னு ஏதாவது ஒரு பேர் சொல்றாங்க, ஒரு பேர் சொல்றாங்க அப்படின்னா அந்த இடத்துலயும் வாஸ் அப்படிங்கறத நீங்க என்ன பண்ணணும்? யூஸ் பண்ணணும். நிறைய விஷயங்களை வந்து குரூப் ஆஃப் திங்ஸை பத்தி சொல்றாங்க அப்படின்னா, ப்ளூரல்ல சொல்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல வேர் அப்படிங்கக்கூடிய விஷயத்த யூஸ் பண்ணணும். கிளியர்? இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல. நெக்ஸ்ட் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல எது வந்தாலும் வில் பி தான். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல இதுல எது வந்தாலுமே வில் பி தான் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா யூஸ் பண்ண போறீங்க. சோ இதெல்லாம் வந்து கண்டினியூஸ் டென்சஸ்ல யூஸ் பண்றது. ஹேவ், ஹேவ் பீன் இதெல்லாம் வச்சு என்ன பண்றது? கண்டினியூஸ் டென்ஸ்ல யூஸ் பண்றது. அதெல்லாம் பார்த்துட்டோம். ஹேவ் எங்க வரும், ஹேட் எங்கெல்லாம் வரும் அப்படிங்கறதெல்லாம். ஹேட் அப்படிங்கிறது எங்க யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா ஐ, வி, யூ, தே, ஹி, ஷீட்ல எது வந்தாலும் ஹேட் அப்படிங்கிறது ஹேட் தான். அதுல சிங்குலர் ப்ளூரல் எல்லாம் பார்த்து நீங்க யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஹேவ்ங்கிறத நீங்க யூஸ் பண்ண வேண்டிய இடம் ஐ, வி, யூ, தே வந்ததுன்னா ஹேவ் யூஸ் பண்ணுவீங்க, ஹி, ஷீட் வந்தா ஹேஸ் யூஸ் பண்ணுவீங்க. இந்த இடத்துல தேவையில்லைன்றதால நான் சொல்லல. இதுல கொடுத்துருக்கிற விஷயங்கள் இவ்வளவுதான். புரிஞ்சுதா? ஆக்ஷன் வெர்ப்னா என்ன, ஸ்டேட் வெர்ப்னா என்னன்றது புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் டைப் ஆஃப் கேட்டகரியில போலாமா? சோ வெர்ப்ல அடுத்து என்ன அப்படின்னா டூ வெர்ப்ஸ் அப்படின்னு ஒன்னு இருக்கு. டூ வெர்ப் அப்படின்னு ஒன்னு இருக்கு. டூ வெர்ப். சோ டூ வெர்ப் அப்படிங்கிறது என்னன்னா மூணே வார்த்தை தான். டூ, டிட்,
டஸ் அப்படிங்கிற மாதிரி 3 வார்த்தை டூ டிட் டஸ். இதை எங்க யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ இன்டராகேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்க எழுதும் போது இல்ல ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸஸ் யூஸ் பண்ணும்போது அங்கெல்லாம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டூ டிட்ங்கிற வார்த்தையெல்லாம் எடுத்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதனால இது எந்த இடத்துல இருந்து இந்த டூ டிட்ங்கிற வார்த்தையை எப்ப எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணிருக்கணும் தெரிஞ்சிருக்கணும். டூ டஸ் டிட் இது எந்த ஏதாவது ஒரு ஆக்ஷன் வெர்ப் சொல்லுங்க. ஆக்ஷன் வெர்ப் ப்ளே. ஓகே ப்ளே. இப்போ இந்த ப்ளேவை ஆக்ஷன் வெர்ப் இதோட எழுதும்போது டூ பிளஸ் இதுக்கு நீங்க ப்ளே பிளேடு பிளேஸ் இப்படி எழுதுறோமா. இந்த ப்ளே அப்படிங்கறத எழுதும்போது டூ பிளஸ் ப்ளே அப்படின்னு அர்த்தம். இந்த பிளேடு இருக்கு அப்படின்னா அது டிட் பிளஸ் பிளேவா இருக்குன்னு அர்த்தம். ரொம்ப முக்கியம். டிட் வந்துச்சுன்னா பக்கத்துல ஈடி போடக்கூடாது. இது உங்களுக்கு எரர். புரிஞ்சுதா? டிட் வந்தா பக்கத்துல என்னதான் வரணும்? பிளேன மட்டும் தான் வரணும். அது ஆல்ரெடி எதை தான் குறிக்குது? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தான் குறிக்குது. பிளேடுங்கிற வார்த்தை தான் டிட் பிளே அப்படின்னு அவங்க எழுதுறாங்க. நீங்க எழுதும்போது டிட் பிளேடு அப்படின்னு எழுதிங்க அப்படின்னா மொத்தமா தப்பாயிடும். எரர் கரெக்ஷன்ல வரும். டிட்னு வந்துச்சு அப்படின்னா பக்கத்துல இருக்கக்கூடிய வேர்ப் என்னத்துல தான் இருக்கணும்? ஈடி எல்லாம் சேர்க்காம வெறும் பிளே அப்படின்னு தான் இருக்கணும். அது ஆல்ரெடி டிட் வந்ததாலே அது என்னதான்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் தான். நீங்க ஈடி போட்டு அதை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னு காட்டணும்னு அவசியம் இல்லை. ஸோ டிட் பிளே அப்படின்னு வரும். அட் த சேம் திங் இங்க டஸ்ன்னு போட்டீங்க அப்படின்னா வெறும் பிளேன்னு எழுதுனா போதும். பிளேஸ் அப்படின்னு எழுதுன்னு அவசியம் இல்லை. இந்த எஸ்ஸுக்கு பதிலாக தான் டஸ் அப்படிங்கக்கூடிய அந்த வார்த்தை டஸ் பிளஸ் பிளே. சோ இந்த டூ அண்ட் டஸ் இது ரெண்டு என்ன கேட்டகரியில வரும் அப்படின்னா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் கேட்டகரியில வரும். டூ அண்ட் டஸ் அப்படிங்கிறது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் கேட்டகரியில யூஸ் பண்ணக்கூடிய டூ வெர்ப்ஸ். அதே மாதிரி டிட் அப்படிங்கிறது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ங்கிற கேட்டகரிக்குள்ள நீங்க யூஸ் பண்ணக்கூடிய டூ வெர்ப். புரிஞ்சுதா? டூல மொத்தம் 3 வெர்ப்ஸ் தான். டூ டிட் டஸ் இது மொத்தம் 3 தான். இந்த டூ டஸ் அப்படிங்கிறது வந்து சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் கேட்டகரி கீழ வரும். டிட் அப்படிங்கிறது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் கேட்டகரி கீழ வரும். கிளியரா? அடுத்து என்ன அப்படின்னா வேர்ப்ல V1 V2 V3 ன்னு சொல்லி மொத்தம் 5 ஃபார்ம் இருக்கு. V1 V2 V3 V4 V5 அப்படின்னு சொல்லி மொத்தம் 5 ஃபார்மேட் இருக்கு. 5 ஃபார்மேட் இருக்கு. இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கோ அப்படின்னு எடுக்கிறோம்னா இந்த V1 அப்படிங்கிறது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் பா. சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். V2 அப்படிங்கிறது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். V3ங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். V4 அப்படிங்கிறது ஜெரண்ட். V5 அப்படிங்கிறதும் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். புரிஞ்சுதா? V1 என்ன டென்ஸ், V2 V3 V4 V5 அப்படிங்கிறது என்னென்ன தெரிஞ்சிருச்சா? இப்போ கோ அப்படிங்கக்கூடிய ஒரு வேர்ப் எடுக்கிறோம். இது ஒரு ஆக்ஷன் வேர்ப். அது V1 ஃபார்மேட்ல இருக்கு. இப்போ V1 ஃபார்மேட்ல இருக்கு. சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல கோன்னு எழுதுறோம். இதே விஷயத்தை V2 ஃபார்மேட்டுக்கு நான் எழுதும் போது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல மாறும். கோங்கிறது went அப்படின்னு மாறும். நெக்ஸ்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கு மாறும்போது gone அப்படின்னு மாறும். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் V3. V3 அப்படின்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மேட்னு அர்த்தம். மாறும்போது gone அப்படின்னு மாறும். இதே விஷயம் V4க்கு வரும்போது ஜெரண்ட் ஃபார்மேட். அப்போ going அப்படின்னு வரும். அண்ட் இதே ஜெரண்ட் ஃபார்மேட்ல V4ல வந்து வேற எதுவும் வரும் அப்படின்னா பாசிவ் வாய்ஸஸ்ல யூஸ் பண்றோம் இல்லையா? இஸ் கோயிங், ஆம் கோயிங், ஆர் கோயிங், வாஸ் கோயிங் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்றோம்ல. அந்த பி வெர்ப்ஸ் போட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய வேர்ப்ல ஐஎன்ஜி சேர்த்து எதுல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பாசிவ் வாய்ஸஸ்ல யூஸ் பண்ணுவோம். நீங்க திரும்ப பாசிவ் வாய்ஸ் கிளாஸ் வேணா திரும்ப எடுத்து பாருங்க. அதுல யூஸ் பண்ணிருக்கக்கூடிய வேர்ப்ல எல்லாம் வந்து இது கொடுத்துருப்பாங்க. இஸ் கோயிங், ஆம் கோயிங், வாஸ் கோயிங், வேர் கோயிங், ஆர் கோயிங் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொடுத்துருப்பாங்க. சோ அந்த மாதிரி இடத்துலயும் அதையும் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா V4 கேட்டகரி அப்படின்னு தான் சொல்லுவோம். இப்போதைக்கு ஜெரண்ட் மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரொம்ப டீடைலா போய் பார்க்க வேணாம். பாசிவ் வாய்ஸஸ்ல இது வரும் அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சோ அது V4 கேட்டகரி. V4 கேட்டகரி என்ன அப்படின்னா கோஸ். புரிஞ்சுதா? ரெண்டுமே சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் தான். V1 V5 அப்படிங்கிறது ரெண்டுமே சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் தான். என்ன பண்ணுவாங்கன்னா அது ரெண்டையும் சேர்த்து ஒரே இதுல போட்டுப்பாங்க. V1 பார் V5 போட்டு ரெண்டையும் சேர்த்து தான் என்ன பண்ணுவாங்கன்னா எழுதுவாங்க. உங்களுக்கு வேர்ப்ல 5 கேட்டகரி இருக்கு அப்படின்றது தெரியணுங்கிறதுக்காக இப்படி எடுத்து எழுதியிருக்கேன். சோ கோ, கோஸ் ரெண்டுமே பிரசன்ட் டென்ஸ் தான் குறிக்குது. சோ அது வந்து கோ அப்படிங்கிறது சிங்குலரா இருக்க மாதிரி குறிக்குது. கோஸ் அப்படிங்கும்போது ப்ளூரலா யூஸ் பண்ணக்கூடிய வேர்பா என்ன ஆகுது அப்படின்னா கன்வெர்ட் ஆகுது. சோ ப்ளூரலா யூஸ் பண்ணக்கூடிய வேர்பா கன்வெர்ட் ஆச்சுன்னா V5 ஃபார்மேட்ல இருக்குன்னு அர்த்தம். சிங்குலரா யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்மேட்ல சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல இருக்குன்னா அது V1 ஃபார்மேட்ல இருக்குன்னு அர்த்தம். இந்த V1 V5 சேர்த்து என்ன பண்ணுவாங்கன்னா V1 பார் V5 அப்படின்னு சொல்லி ஒரே கேட்டகரிக்குள்ள தான் என்ன பண்ணுவாங்க எழுதுவாங்க. கோ பார் கோஸ் அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணுவாங்க எழுதுவாங்க. ஏன்னா ரெண்டுமே சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் கேட்டகரி தானே. மத்த மாதிரி டென்ஸ் எல்லாம் மாறல. சோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டையும் சேர்த்து தான் எழுதுவாங்க. சோ இது ஒரு வேர்ப்ல இருக்கக்கூடிய 5 ஃபார்மேட். புரியுதா?
ஒரு வேர்பை இந்த 5 ஃபார்மேட்ல உங்களால என்ன பண்ண முடியும், எழுத முடியும். இதுக்கப்புறம் வந்து நீங்க எந்த கிளாஸ்லயும் V1 ஃபார்ம்ல என்ன, V2 ஃபார்ம்னா என்ன, V3 ஃபார்ம்னா என்னன்னு கேட்டா என்ன பண்ணக்கூடாது, திருன்னு முடிக்க கூடாது. இப்ப புரிஞ்சிருச்சுல எல்லாத்துலயும் என்னென்ன ஃபார்ம் இருக்கு அப்படின்றது. சோ சில வார்த்தைகளுக்கு மட்டும் எழுதிடுறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. பி அப்படிங்கக்கூடிய வார்த்தை. சோ பி வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் V2ல வந்துச்சு அப்படின்னா வாஸ் அல்லது வேர் அப்படின்னு வரும். அதே வார்த்தை V3க்கு வரும்போது பீன் அப்படின்னு வரும். V3க்கு வரும்போது பீன் அப்படின்னு வரும். ஜெரண்ட்க்கு வரும்போது பீயிங். இங்க சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல வரும்போது am ஆர் இஸ் ஆர் ஆர். புரிஞ்சுதா? நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா have. சோ இது V2க்கு வரும்போது had. V3யும் had தான். V4 வந்து having. V5 has. So next do. V2 வந்து did. V3 வந்து done. V4 doing. V5 does. ஸோ இந்த 3 வார்த்தைக்கு நிறைய பேருக்கு குழப்பமா இருக்கும். ஒரு தடவை வரும்போதும் பி வந்துச்சு அப்படின்னாலே அந்த இடத்துல என்ன ரொம்ப குழம்பிடுறீங்க, அதுக்கு V3 ஃபார்மேட் என்ன அப்படின்னு கேட்டா பயங்கரமா குழம்பிடுறீங்க. இதுக்கப்புறம் குழம்பக்கூடாது. பீன் வந்துச்சுன்னா V3 ஃபார்மேட் என்ன, பீன் அப்படின்னு எழுதணும். கிளியர்? அதுக்கு V2 ஃபார்மேட் அப்படிங்கிறது வாஸ் வேர் அப்படிங்கிறது வரும். அதே மாதிரி டூன்னு வந்துச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு V3 ஃபார்மேட் டன் அப்படின்னு தெரியாது. டிட்டுங்கிற வார்த்தையை அப்படியே யூஸ் பண்ணிட்டு இருந்துப்போம். அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. டூ டிட் டன் அப்படின்னு வரணும். கிளியர்? ஸோ இவ்வளவுதான் வேர்ப் அப்படிங்கிறது. வேர்ப்ல ஏதாவது டவுட் இருக்கா? வேர்பை ஜென்ரலா பிரிக்கக்கூடியது 2 கேட்டகரி தான். ஒன்னு ஆக்ஷன் வேர்பு, இன்னொன்னு என்ன அப்படின்னா ஸ்டேட் வேர்பு. ஆக்ஷன் வேர்ப்ல நீங்க செய்யக்கூடிய எல்லா ஆக்ஷன்ஸும் வந்துடும். கோடிக்கணக்கான ஆக்ஷன்ஸ் செய்யறோம். அது எல்லாமே எதுல வந்துடும், ஆக்ஷன் வேர்ப் கேட்டகரி கீழே வந்துடும். அது எல்லாத்தையும் போர்டில் எழுத முடியாது. ஸோ அடுத்து என்ன அப்படின்னா ஸ்டேட் வேர்ப்ஸ். ஸ்டேட் வேர்ப்ஸ்ல வரும்போது ஒரு 8 இது வரும். என்னென்ன am, is, are, was, were, be, will be, being, been அப்படிங்கிறது தான் இந்த பி வேர்ப்ஸ் கேட்டகரி. அந்த கேட்டகரிக்குள்ள வரும் ஸ்டேட் வேர்ப்ஸ் அப்படிங்கிறது. அதுல சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல எங்கெங்க எப்படி யூஸ் பண்ணுவோம், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல எதை யூஸ் பண்ணுவோம், எப்படி யூஸ் பண்ணுவோம், அதே மாதிரி சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. அண்ட் அதுக்கப்புறமா நம்ம பார்த்தது டூ வேர்ப்ஸ் சொல்லி மொத்தம் 3 பார்த்தோம். ஒரு வேர்ப் ஆக்ஷன் வேர்ப் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த வேர்பை எப்படி இருக்கு அப்படிங்கறத வச்சு டூ வச்சு பிரிக்கலாமா, டஸ் வச்சு பிரிக்கலாமா, டிட் வச்சு பிரிக்கலாமா அப்படிங்கறது பார்த்தோம். டூ டஸ் அப்படிங்கிறது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் கேட்டகரியில போயிடும். டிட் அப்படிங்கிறது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் கேட்டகரியில போயிடும் பார்த்தோம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான கேட்டகரி வேர்பை வந்து V1ல இருந்து V5 வரைக்கும் மொத்தம் 5 ஃபார்மேட்ல ஒரு வேர்புக்கு வந்து நம்ம என்ன பண்ண முடியும், 5 ஃபார்மேட்டை எழுத முடியும். எந்த ஆக்ஷன் வேர்புக்குமே எந்த வேர்புக்குமே 5 ஃபார்மேட் நம்மளால எழுத முடியும். அந்த 5 ஃபார்மேட்ல V1 என்ன, V2 என்ன, V3 என்ன, V4 V5 என்னன்றத பார்த்துட்டோம். அண்ட் அதுல இது 3 கொஞ்சம் முக்கியம். நீங்க அதிகமா குழப்பிக்கக்கூடிய இடம் இந்த பாசிவ் வாய்ஸ் ஆக்டிவ் வாய்ஸ் எழுதும்போது, ரிப்போர்ட்டட் ஸ்பீச் எல்லாம் எழுதும்போது நீங்க குழப்பிக்கக்கூடிய இடம் இது மொத்தம் 3. ஸோ அதனால இது 3க்கும் என்ன ஃபார்மேட் அப்படிங்கறத கொடுத்துட்டேன். என்ன பண்ணுங்க, மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மாதிரி உங்களுக்கு இந்த V1 V2 V3 இதெல்லாம் வந்து நீங்க என்னன்னா எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கணும்னா எவ்வளவுக்கு எவ்வளவு படிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு என்ன பண்ணணும், அந்த வேர்புக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஃபார்மேட் எழுதி பழகணும். நீங்க எவ்வளவு பிராக்டிஸ் பண்றீங்களோ அவ்வளவுக்கு வந்து உங்களுக்கு என்னவா இருக்கும், ஞாபகத்துல நிற்கும். நீங்க பாட்டு மனப்பாடம் பண்ணக்கூடாது. இது ஜஸ்ட் நீங்க பார்க்கக்கூடிய வேர்புக்கு இதெல்லாம் எழுதி வச்சுட்டு ஒரு கிளான்ஸ் மட்டும் ரீட் அவுட் பண்ணிட்டே இருக்கணும். அது சப்கான்சியஸ் மைண்ட்ல உங்களுக்கு அது என்ன ஆயிடும், ஸ்டோர் ஆயிடும். தயவு செஞ்சு உட்காந்து என்ன பண்ணாதீங்க, மக்கப் பண்ணாதீங்க. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் பார்க்க போறது அட்வர்ப். அட்வர்ப் வேர்ப் பார்த்தாச்சு. அடுத்து பார்க்க போறது அட்வர்ப். சோ அட்வர்ப் அப்படிங்கும் போது பேர்லயே இருக்கு, அட்வர்ப் அப்படின்னு இருக்கு. அட்வர்ப் அப்படின்னு இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், வேர்பை பத்தின அடிஷனல் இன்ஃபர்மேஷன் சொன்னுச்சு அப்படின்னா அது அட்வர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஸ்டேட்மெண்ட்ல வேர்பை பத்தின அடிஷனல் இன்ஃபர்மேஷன் சொன்னுச்சுன்னா அது அட்வர்ப்னு சொல்லுவோம். பேர்ல இருக்க மாதிரி அட்வர்ப் அப்படின்னு இருக்கு. அட்வர்ப் அப்படின்னு இருக்கு. ஆட்னா கூட்டுறதுங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. வேர்பை பத்தின அடிஷனல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொன்னுச்சு அப்படின்னா அதை அட்வர்ப் அப்படின்னு சொல்லுவோம். சோ இதுல மொத்தம் 5 கேட்டகரி இருக்கு. அட்வர்ப்ல 5 கேட்டகரி இருக்கு. adverb of manner, adverb of time, adverb of place, adverb of frequency, adverb of degree. சோ முதல்ல இப்ப சென்டென்ஸ் படிச்சுட்டு அட்வர்ப் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். சென்டென்ஸ்ல அட்வர்ப் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். சென்டென்ஸ்ல அட்வர்ப் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் அந்த அட்வர்ப் இதுல எதை குறிக்குது அப்படிங்கறத நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். சோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, அட்வர்ப்னு கண்டுபிடிச்சிட்டோம், அதுல இது எந்த கேட்டகரின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது. இப்போ நீங்க அந்த அட்வர்பை எடுத்துட்டு அந்த இடத்துல நீங்க ஒரு கேள்வி கேட்டு பார்க்கணும். அந்த கேள்வியை வச்சுதான் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுல எந்த கேட்டகரிங்கிறத நீங்க ஃபைனலைஸ் பண்ணணும். சோ அட்வர்ப் ஆஃப் மேனர் அப்படின்னு வரும்போது எப்படி அப்படிங்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்ற மாதிரி இருக்கும். எப்படி, ஹவு,
ஹவு அப்படிங்கக்கூடிய கேட்டகரி கீழே வரும். அட்வர்ப் ஆஃப் மேனர் அப்படின்னா ஹவு அப்படிங்கிற கேள்வி அந்த இடத்துல வரும். சென்டென்ஸ்ல அந்த அட்வர்ப் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஹவு அப்படிங்கிற கேள்வி வரும். எப்படி. அதே மாதிரி அட்வர்ப் ஆஃப் டைம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதை எடுத்தீங்க அப்படின்னா வென் அப்படிங்கக்கூடிய கேள்வி வரும். வென் அப்படிங்கக்கூடிய கேள்வி வரும். வென் வென் அப்படிங்கிற கேள்வி வரும். அதே மாதிரி அட்வர்ப் ஆஃப் பிளேஸ் பொறுத்த வரைக்கும் வேர் அப்படிங்கக்கூடிய கேள்வி வரும். வேர் அப்படிங்கக்கூடிய கேள்வி வரும். எங்கே அப்படிங்கிற மாதிரி வேர் அப்படிங்கக்கூடிய கேள்வி எங்கே அப்படின்னு. சோ அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வென்சி அப்படின்னா whenever எப்பொல்லாம் அப்படின்ற மாதிரி வரும். எப்பொல்லாம் whenever எப்பொல்லாம் அப்படிங்கிற கேள்வி வரும். அட்வர்ப் ஆஃப் டிகிரியை பொறுத்த வரைக்கும் to what extent, to what extent எந்த அளவுக்கு, எந்த அளவுக்கு அப்படிங்கிற மாதிரி to what extent எந்த அளவுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு அப்படின்னா அத அட்வர்ப் ஆஃப் டிகிரின்னு சொல்லுவோம். சோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை படிச்சுட்டு அதுல அட்வர்ப் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்பீங்க? அந்த வார்த்தை வேர்புக்கு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அதை அட்வர்ப் ஆஃப் சாரி என்ன சொல்லுவீங்க? அட்வர்ப் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவீங்க? மென்ஷன் பண்றீங்க. அந்த அட்வர்பை வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா அதை எடுத்துட்டு அதுல என்ன கேள்வி வருதுன்னு சொல்லி அந்த சென்டென்ஸ் நீங்க என்ன பண்ணணும்? படிச்சு பார்க்கணும். அதுல எப்படி அப்படிங்கிற கேள்வி வந்துச்சுன்னா அது அட்வர்ப் ஆஃப் மேனர். வென் எப்பொழுதுங்கிற கேள்வி வந்துச்சுன்னா அட்வர்ப் ஆஃப் டைம். எங்கேன்ற கேள்வி வந்துச்சுன்னா அட்வர்ப் ஆஃப் பிளேஸ். whenever அடிக்க எப்பெல்லாம் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அது whenever. அட்வர்ப் ஆஃப் டிகிரி அப்படின்னு வரும்போது டு வாட் எக்ஸ்டென்ட் எந்த அளவுக்கு அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அது அட்வர்ப் ஆஃப் டிகிரி. ஒன்னு கீழே நோட் பண்ணிட்டீங்களா? சோ இப்ப இத பாருங்க அட்வர்ப் ஆஃப் மேனர். அட்வர்ப் ஆஃப் மேனர். சோ இதுக்கு என்ன கேள்வி வரும்னு பார்த்தோம்? எப்படி அதானே பார்த்தோம். ஹவு அப்படிங்கிறது பார்த்தோம். சென்டென்ஸ் பாருங்க. she runs fast. she runs fast. இந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன பொருள் இருக்கு? அவ வேகமா ஓடுனா அப்படிங்கிறது ஸ்டேட்மெண்ட். இதுல she அப்படிங்கிறது சப்ஜெக்ட், runs அப்படிங்கிறது verb, fast அப்படிங்கிறது adverb. ஆமாவா? இத பாருங்க. இப்ப அந்த fast எடுத்துறீங்களா? she runs அப்படின்னா அவ ஓடுனா அப்படின்னு இருக்கு. அவ எப்படி ஓடுனா? வேகமா ஓடுனா. புரிஞ்சுதா? இந்த ஃபாஸ்ட் நான் எடுத்துட்டேன் அப்படின்னா she runs அப்படின்னு வரும். அவ ஓடுனான்னு மட்டும் இருக்கு. இந்த ஃபாஸ்ட் இருந்தது அதை தான் என்ன பண்றேன்? அட்வர்ப்னு கண்டுபிடிச்சு அதை மறைச்சிக்கிட்டு அது என்ன டைப் ஆஃப் அட்வர்ப்னு கண்டுபிடிக்க போறேன். ஸ்டேட்மெண்ட்டை படிக்கிறேன், படிச்சுட்டு எது அட்வர்ப்னு கண்டுபிடிக்கிறேன், கண்டுபிடிச்சிட்டு அதுல அது என்ன கேட்டகரின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த அட்வர்பை மறைச்சிட்டு மிச்சம் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை படிச்சு பாக்குறேன். படிக்கும்போது she runs அப்படின்னு சொல்லி இருக்கு. she runs அப்படின்னா அவ ஓடுனான்னு இருக்கு. இப்போ இந்த வார்த்தையை நான் இங்க சேர்க்கறதுக்கு முன்னாடி அந்த she runs வச்சு நான் என்ன பண்றேன்? ஒரு கேள்வி கேட்கிறேன். என்ன கேள்வி வரும் இந்த இடத்துல? அவ ஓடுனா எப்படி ஓடுனா அப்படின்னு என்ன பண்ண முடியும்? கேட்க முடியும். சோ அவ ஓடுனா ஏன்னா ஃபாஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை தான் என்ன பண்ணிருக்காங்க? கொடுத்துருக்காங்க. இது கண்டுபிடிச்சிட்டு அட்வர்ப்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க மறைச்சிட்டீங்கன்னா இந்த வார்த்தை காணாம எல்லாம் போக போறது இல்ல. இது என்னன்னு கண்டுபிடிக்கிறதாக கை வச்சு மறைச்சுக்க போறீங்க, அவ்வளவுதான். வார்த்தை உங்களுக்கு ஃபாஸ்ட்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப இந்த ஃபாஸ்ட்ங்கிறது இதுல எந்த கேட்டகரி கீழே வரும் அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? இதை மறைச்சிக்கிட்டு கேள்வி கேட்கணும். ஃபாஸ்ட் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல என்ன கேள்வி கேட்கலாம்? அவ ஓடுனா எப்படி ஓடுனான்னு கேட்டாதான் நான் என்ன சொல்ல முடியும்? ஃபாஸ்ட்ங்கிற வார்த்தையே சொல்ல முடியும். எங்க ஓடுனான்னு கேட்டா ஃபாஸ்ட்ங்கிற வார்த்தையை என்னால சொல்ல முடியாது. புரிஞ்சுதா? அப்ப எப்படி ஓடுனான்னு கேட்டாதான் என்னால என்ன சொல்ல முடியும்? ஃபாஸ்டா ஓடுனான்னு சொல்ல முடியும். அப்ப அந்த இடத்துல அட்வர்பை கண்டுபிடிச்சு அதை மறைச்சிக்கிட்டு நீங்க கேட்கக்கூடிய கேள்வியை பொறுத்துதான் என்ன பண்ணுது? இந்த 5 கேட்டகரியில என்ன கேட்டகரி அப்படிங்கறத நீங்க டிசைட் பண்ண முடியும். இந்த மாதிரி கொடுத்துட்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அந்த இடத்துல உங்களுக்கு மறைக்கும் போது எப்படி அப்படிங்கக்கூடிய கேள்வி வந்துச்சுன்னா, ஹவு அப்படிங்கிற கேள்வி வந்துச்சுன்னா அட்வர்ப் ஆஃப் மேனர். புரிஞ்சுதா? அட்வர்ப் ஆஃப் மேனர் என்னன்றது? எனி டவுட்ஸ்? இல்ல. சோ நெக்ஸ்ட் பாருங்க அட்வர்ப் ஆஃப் டைம். அட்வர்ப் ஆஃப் டைம். she met me at 4 o'clock. ஸ்டேட்மெண்ட் பாருங்க. she met me at 4 o'clock. அவ என்ன 4 மணிக்கு சந்திச்சா அப்படின்னு இருக்கு. சோ இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இது சப்ஜெக்ட், இது verb, இது ஆப்ஜெக்ட். இதெல்லாம் நமக்கு தேவையில்ல. சப்ஜெக்ட் verb. at 4 o'clockங்கிறது என்ன? அட்வர்ப். அட்வர்பா? சோ இப்ப இந்த அட்வர்பை எடுத்துட்டு பாருங்க. அட்வர்ப்ன்றத உங்களால கண்டுபிடிக்க முடியுது இல்ல? மீட் பண்ணா எப்போ மீட் பண்ணான்னு சொல்லி டைம் கொடுத்துருக்காங்க. இப்ப டைம் வரும்போது இது டைம்லி அட்வர்ப். சோ இந்த இடத்துல டைம், இந்த டைம் என்ன பண்றோம் அப்படின்னா மறைச்சிடறோம்.
மறைச்சிட்டு மிச்சம் இருக்கிறத படிச்சு பாருங்க. she met me, she met me, அவ என்ன மீட் பண்ணா அப்படின்னு இருக்கு. அவன் மறைச்ச வார்த்தை என்ன? at 4 o'clock அப்படின்றது இருக்கு. சோ at 4 o'clock அப்படிங்கறத மறைச்சிட்டு தான் she met me அப்படிங்கறத நம்ம படிக்கிறோம். இப்ப இந்த இடத்துல இந்த 4 o'clock சேர்க்கணும்னா நான் என்ன கேள்வி கேட்கணும்? இந்த இடத்துல எப்போ மீட் பண்ணா அப்படின்னு கேட்கணும். புரிஞ்சுதா? எப்போ மீட் பண்ணான்னு கேட்கணும். எப்போ மீட் பண்ணா அப்படின்னு கேட்கும் போது நான் 4 o'clock என்ன பண்ண முடியும்? அந்த இடத்துல போட முடியும். எங்க மீட் பண்ணான்னு கேட்டா 4 o'clock அப்படின்னு நான் சொன்னேன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? பைத்தியக்காரத்தனம்னு அர்த்தம். எங்க மீட் பண்ணானா நான் இடத்த சொல்லணும். பார்க்ல பார்த்தோம், அங்க பார்த்தோம், இங்க பார்த்தோம்னு சொல்லி பண்ணுவேன். இடத்த சொல்ற மாதிரி இருக்கணும். ஆனா நான் இங்கதான் இடத்த சொல்லலையே. என்ன சொல்றோம்? நமக்கு தான் வார்த்தையே தெரிஞ்சிருச்சு. டைம் தான் அந்த இடத்துல போட போறோம். அப்ப அந்த டைமை போட போறோம்னா அந்த இடத்துல என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம்? எப்போங்கிற கேள்வி கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம். அவ என்ன மீட் பண்ணா, எப்போ மீட் பண்ணா? 4 மணிக்கு மீட் பண்ணா அப்படிங்கிறது மீனிங். புரிஞ்சுதா எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்றது? So next, adverb of place. She met me at the park. Same thing பாருங்க. She met me at the park. அவ என்ன பார்க்ல மீட் பண்ணா அப்படிங்கிறது ஸ்டேட்மெண்ட். அகைன் at the park அப்படிங்கறத நான் என்ன பண்றேன்? மறைச்சிட்டு பாருங்க she met me அப்படின்னு இருக்கு. அவ என்ன மீட் பண்ணா. இப்ப இந்த இடத்துல நான் என்ன போய் ஆட் பண்ணணும்? at the parkங்கிற வார்த்தையை போய் ஆட் பண்ணணும். அப்ப அவகிட்ட நான் என்ன கேள்வி கேட்டா அந்த இடத்துல வந்து நான் அந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன கேள்வி கேட்டா நான் கொண்டு வந்து சேர்க்க முடியும்? எங்க மீட் பண்ணா அப்படிங்கிற கேள்வி வரும்போது என்ன பண்ண முடியும்? நான் பார்க்ல மீட் பண்ணேன்ற வார்த்தையை கொண்டு போய் இதுல சேர்க்க முடியும். அப்ப இதை மறைச்சிட்டு இந்த வார்த்தையை நான் திரும்ப கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா அந்த இடத்துல நான் என்ன கேள்வி கேட்க வேண்டியதா இருக்கு? எங்க அப்படிங்கிற கேள்வி கேட்க வேண்டியதா இருக்கு. சோ அப்ப அந்த மாதிரியான இடங்கள்ல வரும்போது adverb of place அப்படின்னு வரும். இது 3லே டவுட் இல்லாம புரிஞ்சிச்சா? கிளியரா இருக்கா? சோ adverb of frequency. அடுத்து adverb of frequency. இதுக்கு என்ன பார்த்தோம் வார்த்தை? எப்பொல்லாம் அப்படின்னு பார்த்தோமா? எப்பொல்லாம். சோ இப்ப இதை பொறுத்த வரைக்கும் she visits her hometown. she இது ஸ்டேட்மெண்ட். she visits her hometown. இது ஸ்டேட்மெண்ட். she visits her hometown. இதுல இப்ப என்ன இல்ல அப்படின்னா adverb இல்ல. adverb இல்ல. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? adverb சேர்க்க போறோம். அவ ஹோம் டவுனுக்கு அவ ஹோம் டவுன் வந்து மீட் பண்றா, அதாவது ஹோம் டவுனுக்கு போறா அப்படிங்கிற மாதிரி என்ன இருக்கு அப்படின்னா மீனிங். இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான மீனிங் வந்து அதுதான். இப்போ வந்து கொஸ்டின் வந்து உங்களுக்கு என்ன கேட்கற மாதிரி இருந்தது? whenever அதான போட்டிருந்தோம். எப்போல்லாம் அப்படிங்கிற மாதிரியான மீனிங். எப்போல்லாம் அவ போய் மீட் பண்ணுவா அப்படிங்கிற கேள்வி வருது. இப்போ இந்த இடத்துல நான் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை ஆல்வேஸ். அதாவது இதை கம்ப்ளீட் பண்ணக்கூடியது. she visits her hometown always. இதுக்கப்புறம் வரக்கூடிய வார்த்தை என்னவாலாம் இருக்கலாம்னு சொல்லி சொல்றேன். ஆல்வேஸ் அவ வந்து எப்போதுமே போயிட்டு தான் வந்துட்டு இருப்பா அப்படிங்கிற மாதிரி மீனிங் வந்துடும். இந்த இடத்துல நான் ஆல்வேஸ்னு போட்டேன் அப்படின்னா எப்போதும் அவ போயிட்டு வந்துட்டு தான் இருப்பா அப்படிங்கிற மீனிங் வந்துடும். தினமும் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கா அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இந்த இடத்துல டெய்லிங்கிற வார்த்தையை என்ன பண்ணலாம்? யூஸ் பண்ணலாம். தினமும் போயிட்டு வந்துட்டு தான் இருப்பா அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணலாம். வழக்கமா போயிட்டு வந்துட்டு தான்ப்பா இருப்பா அவ அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா யூஸ்வலி. வழக்கமா என்ன பண்ணுவா? போயிட்டு வந்துட்டு தான் இருப்பா அப்படின்றது. எப்பவாச்சும் தான் போவா அப்படின்னா, எப்பவாச்சும் தான் போறா அப்படின்னா rarely. so always, daily, usually, rarely. அதே மாதிரி often அடிக்கடி போயிட்டு வந்துட்டு தான் இருப்பா. அடிக்கடி போயிட்டு வந்துட்டு தான் இருப்பா. often அப்படின்னா அடிக்கடின்னு அர்த்தம். அடிக்கடி போயிட்டு வந்துட்டு தான் இருப்பா. சோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் பாருங்களேன். she visits her hometown always அப்படின்னு போடுறோம். இந்த always எடுத்துட்டு பார்த்தோம் அப்படின்னா she visits her hometown. அவ ஹோம் டவுனுக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருப்பா அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் இருக்கு. எப்போல்லாம் போவா அப்படின்னு கேட்கும்போது அவ எப்போதுமே போவா அப்படின்னு சொல்லலாம். எப்பெல்லாம் போவான்னு கேட்கும்போது தினமும் போவா. எப்பெல்லாம் போவான்னு கேட்கும்போது வழக்கமா போவாதான். அதே மாதிரி எப்பெல்லாம் போவான்னு கேட்கும்போது எப்பவாச்சும் போவா, ரேர்லி. அடிக்கடி போவா. எப்பெல்லாம் போவான்னு கேட்கும்போது அடிக்கடி போவா அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ஆஃபன். சோ இந்த வார்த்தையெல்லாம் வந்துச்சு அப்படின்னா அது என்னன்னு சொல்வீங்க? adverb of frequency அப்படின்னு சொல்லுவீங்க. So next இதுல இன்னொன்னு என்ன அப்படின்னா never. never never அப்படின்னா she never visits a hometown அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அவ எப்பவுமே போக மாட்டா. எப்பெல்லாம் போவா அப்படின்னா எப்போதுமே போக மாட்டா. இது ஒரு நெகட்டிவ் கான்செப்ட்ல வரக்கூடியது never அப்படிங்கிற வார்த்தை. அதே மாதிரி சில இடங்கள்ல நம்பர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அவ எப்பெல்லாம் போவா அப்படின்னு கேட்கிற இடத்துல twice in a week, thrice in a month அப்படிங்கிற மாதிரி thrice in a month இல்ல twice in a week, twice in a year அப்படின்னு கொடுத்தாங்கன்னா
வருஷத்துக்கு 2 முறை போவா, மாசத்துக்கு 1 முறை போவா, மாசத்துக்கு 2 முறை போவா. அதே மாதிரி வாரத்துக்கு 2 முறை போவா. இந்த மாதிரி நம்பர்ஸ் யூஸ் பண்றாங்கல்ல, ட்ரைஸ், த்ரைஸ், 3 முறை போவா, 2 முறை போவா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க இல்லையா? அதுவும் எதுக்கு கீழே வந்துரும் அப்படின்னா இந்த ஃப்ரீக்வன்சி கீழே வந்துரும். அப்ப ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிற இடத்துல என்ன யூஸ் பண்றாங்க அப்படின்றது புரிஞ்சுதா? இந்த வார்த்தை தான் பெரும்பாலும் யூஸ் பண்ணுவாங்க. இதை தாண்டி பெருசா கேட்க மாட்டாங்க. கரெக்டா எழுதி கொஞ்சம் மக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வார்த்தையெல்லாம் மீனிங்கோட மக்கப் பண்ணிக்கணும். எப்படி? ஆல்வேஸ் அப்படின்னா எப்போதும் அர்த்தம். டெய்லி அப்படிங்கிறது தினமும் அர்த்தம். இந்த டெய்லி அப்படிங்கிறது இதுலயும் வரும். அட்வர்ப் ஆஃப் டைம்லயும் சில நேரங்கள்ல வரும். அட்வர்ப் ஆஃப் டைம்லயும் சில நேரங்கள்ல வந்து வர மாதிரி இருக்கும். டெய்லி அப்படிங்கக்கூடிய வார்த்தை ரெண்டுலயுமே யூஸ் பண்ணுவாங்க. அட்வர்ப் ஆஃப் டைம்லயும் வரும், அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சிலயும் வரும், ரெண்டுலயுமே வரும். பட் மோஸ்ட்லி அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா யூஸ்வலி அப்படின்னா வழக்கமா அப்படின்றது மீனிங், ரேர்லி அப்படின்னா எப்பவாது அப்படின்னு, ஆஃபன் அப்படின்னா அடிக்கடி, நெவர்னா எப்பவுமே இல்லை அப்படின்ற மீனிங். ட்ரைஸ், த்ரைஸ் அப்படிலாம் வந்துச்சுன்னா 2 முறை, வாரத்துக்கு 2 தடவை, இல்ல மாசத்துக்கு 1 தடவை அப்படிங்கிற மாதிரி, மாசத்துக்கு 3 தடவை அந்த மாதிரியான வார்த்தைகள் வரும்போதும் அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சியை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வன்சி புரிஞ்சிருச்சா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அட்வர்ப் ஆஃப் டிகிரி. அட்வர்ப் ஆஃப் டிகிரி சோ இதுக்கு என்ன பார்த்தோம்? டு வாட் எக்ஸ்டென்ட் அப்படிங்கிற கேள்வி தானே பார்த்தோம். டு வாட் எக்ஸ்டென்ட், எந்த அளவுக்கு அப்படிங்கிற கேள்வி. சோ the sun is too hot. The sun is too hot. இப்போ இந்த சூரியன்னா நமக்கு சுடுந்தான், ஹீட்டா தான் இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். அதோட அதிகபட்ச எல்லையை குறிக்கும் போது டூங்கிற வார்த்தையை போடுறாங்க. புரியுதா? டூ ஹாட் அப்படின்னா ரொம்ப சூடா இருக்கு, உக்கிரத்துல இருக்கு. சூரியன் வந்து அவ்வளவு உக்கிரமா இருக்கு, அவ்வளோ தக தக தகன்னு உடம்பு என்ன ஆகுது, எரியுது அப்படிங்கிற மாதிரி போடுறாங்க. ஷீ இஸ் வெரி பியூட்டிஃபுல் அப்படின்னு போடுறாங்க. ஷீ இஸ் வெரி பியூட்டிஃபுல், அவ அழகா இருக்கா. எந்த அளவுக்கு எக்ஸ்டென்ட்ல அழகா இருக்கா? ரொம்ப அழகா இருக்கா அப்படின்னு சொல்ற மாதிரி என்ன பண்றாங்க, போடுறாங்க. அப்ப ரொம்ப அப்படிங்கக்கூடிய அந்த வார்த்தை வருது இல்லையா? இந்த மாதிரி ஒரு எக்ஸ்டென்ட்டை குறிக்கக்கூடியது, அது நடக்கக்கூடிய நிகழ்வு வந்து அப்படியே தான் இருக்கும். இந்த இடத்துல the sun is hot அப்படின்னு கொடுத்தாலும் சென்டென்ஸ் வந்து கரெக்ட் தான். ஆனா அதோடைய உச்சத்தை கொடுக்குறாங்க இல்லையா? ரொம்ப உச்சபட்சமான சூடு தாங்க முடியாத அளவுக்கு இருக்கு அப்படிங்கும் போது இந்த இதுல என்ன பண்றாங்க, டூ அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்றாங்க. இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்துச்சு அப்படின்னா அதை அட்வர்ப் ஆஃப் டிகிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நடக்கக்கூடிய நிகழ்வே அதோட எக்ஸ்டென்ட், அதாவது அதோடைய எல்லையை தாண்டி போற அளவுக்கு வந்து ரொம்ப டூ மச்சான ஒரு விஷயமா இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகளை அட்வர்ப் ஆஃப் டிகிரி அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சுதா? இவ்வளவுதான் அட்வர்ப்ஸ். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல என்னெல்லாம் பார்த்தோம்? பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல நவுன்னா என்னன்னு பார்த்தோம், ப்ரோனவுன்னா என்னன்னு பார்த்தோம், வேர்ப்னா என்னன்னு பார்த்தோம், அட்வர்ப்னா என்னன்னு பார்த்தோம். மொத்தம் 4 கேட்டகரி தான் பார்த்தோம். அந்த 4 கேட்டகரிக்குள்ள உள்ள இருக்கக்கூடிய சப்டிவிஷன்ஸ் எல்லாம் என்னென்ன முக்கியம் அப்படிங்கறத ஒரு பாயிண்ட்ல என்ன பண்ணோம் பார்த்தோம். அதுல சில எரர் கரெக்ஷன்ஸ் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா எப்படி யூஸ் பண்ணணும் என்ன அப்படிங்கறத பார்த்தோம். இன்னைக்கு கிளாஸ் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்ல கிளியரா இருக்கீங்கல்ல? ஓகே, இத பாருங்க. he knows very well, நான் அண்டர்லைன் பண்ணிருக்கேன் இல்லையா? அதெல்லாம் என்னங்கறத கரெக்டா சொல்லணும். he knows very well. he அப்படிங்கிறது என்ன? இந்த இடத்துல என்ன ப்ரோனவுன்? இது ப்ரோனவுன்ல 2 டைப் பார்த்தோம் இல்லையா? சப்ஜெக்ட் ப்ரோனவுன் இது. ஓகே, சப்ஜெக்ட் ப்ரோனவுன் சொல்லலாம். அப்புறம் வேற எப்படி சொல்லலாம்? பர்சனல் ப்ரோனவுன்ல அதுக்குள்ள சப்டிவிஷன் பார்த்தோம்ல, ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். இந்த ஹீங்கிறது எதுல வரும்? தேர்ட் பர்சன்ல வரும். அப்ப ஹீங்கிறது தேர்ட் பர்சன் ப்ரோனவுன். தேர்ட் பர்சன் ப்ரோனவுன். சோ இது சப்ஜெக்ட் ப்ரோனவுன்னு சொல்லலாம், தேர்ட் பர்சன் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லலாம். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் பாருங்க, வெரி வெல் அப்படிங்கிறது அட்வர்ப். என்ன அட்வர்ப் அது? என்ன அட்வர்ப் அது? அட்வர்ப் ஆஃப் வெரிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிருக்கோமே. he knows well அப்படின்னா அவனுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு வந்துரும். வெல் மட்டும் இருக்கும் போது நீங்க என்ன சொல்லுவீங்க? அத அட்வர்ப் ஆஃப் மேனர் அப்படின்னு சொல்லிடுவீங்க. அந்த இடத்துல எப்படி அவனுக்கு தெரியும், எப்படி தெரியும், உனக்கு நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரியான வார்த்தையை நீங்க என்ன பண்ணுவீங்க? யூஸ் பண்ணுவீங்க. அதோட எக்ஸ்டென்ட் கொடுத்திருக்காங்க, வெரி வெல் அப்படின்னு கொடுத்திருக்காங்க அப்படின்னா அட்வர்ப் ஆஃப் டிகிரி. நிறைய இடங்கள்ல அட்வர்ப் ஆஃப் டிகிரி என்ன பண்ண மாட்டாங்க, யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி இல்ல அப்படின்னா அந்த இடத்துல அட்வர்ப் ஆஃப் மேனர் போட்டுக்கோங்க. அட்வர்ப் ஆஃப் டிகிரின்னு ஒண்ணு இருக்கு, அட்வர்ப் கேட்டகரிக்குள்ள தான் அது வரும். ஆனா நிறைய இடங்கள்ல வந்து அதை யூஸ் பண்றது கிடையாது. உங்களுக்கு ஆப்ஷன்ல அது இல்ல அப்படின்னா அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுங்க? அட்வர்ப் ஆஃப் மேனர் யூஸ் பண்ணுங்க. புரிஞ்சுதா?
சோ நெக்ஸ்ட் பாருங்க, யூ ஆர் அ சிங்கர். இதுல யூங்கிறது செகண்ட் பர்சன் ப்ரோனவுன். செகண்ட் பர்சன் ப்ரோனவுன். புரியுதுல்ல எப்படி எழுதுறோம் அப்படின்னு? நீ, நீங்கள் அப்படின்ற மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா, நீன்னு வந்துச்சு அப்படின்னாலே அந்த இடத்துல செகண்ட் பர்சன். நான் வந்துச்சு அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் பர்சன். நானும் இல்ல நீயும் இல்ல மூணாவது மனுஷங்களை பத்தி பேசுறோம் அப்படின்னா அது தேர்ட் பர்சன். இங்க யூ அப்படிங்கிறது நீ அப்படிங்கிற கேட்டகரியில வருது. சோ இது செகண்ட் பர்சன் ப்ரோனவுன். வேற என்ன ப்ரோனவுன் இது? சப்ஜெக்ட் ப்ரோனவுன். சப்ஜெக்ட் ப்ரோனவுன். சோ நெக்ஸ்ட் பாருங்க, why அப்படிங்கிறது இன்டராகேட்டிவ் ப்ரோனவுன். why அப்படிங்கிறது இன்டராகேட்டிவ் ப்ரோனவுன். So next usually. usually அப்படிங்கிறது என்ன சத்தத்தையே காணோம்? யூசுவலிங்கிறது முதல்ல அது என்னன்னு கண்டுபிடிங்க, அப்புறம் உள்ளே சப் கேட்டகரி போலாம். யூசுவலிங்கிறது என்ன? அட்வர்ப். எனக்கு தெரிஞ்சு இதுதான் கடைசியா நடத்துன்னு நினைக்கிறேன். இப்போ யூசுவலி அப்படிங்கிறது அட்வர்ப். சோ அட்வர்ப்ல என்ன கேட்டகரியில வரும் இது? ஐ மீட் ஹிம் யூசுவலி அப்படின்னு இருக்கு. யூசுவலி ஐ மீட் ஹிம் அப்படின்னு இருக்கு. ஃப்ரீக்வென்சி, நான் வந்து வழக்கமா அவனை சந்திக்கிறது தான் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. வழக்கமா அப்படின்னு வருது அப்படின்னா அது ஃப்ரீக்வென்சி. எப்பெல்லாம் அப்படிங்கிற கேள்வி இந்த இடத்துல வரும். நான் அவனை மீட் பண்ணுவேன், எப்பெல்லாம் மீட் பண்ணுவேன்? யூசுவலா அவனை மீட் பண்றதுதான் அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஸோ இது என்ன அட்வர்ப்? அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வென்சி. அட்வர்ப் ஆஃப் ஃப்ரீக்வென்சி. நெக்ஸ்ட் பாருங்க, her face is extremely red. her face is extremely red. இதுல டைப் ஆஃப் அட்வர்ப் என்னன்னு கண்டுபிடிக்கணும். முதல்ல நமக்கு அட்வர்ப் என்னன்னு தெரியணும். அட்வர்ப் என்னதுல? எக்ஸ்ட்ரீம்லி அப்படிங்கிறது அட்வர்ப் இந்த இடத்துல. அது என்ன அட்வர்ப் இதுல? டிகிரி. அட்வர்ப் ஆஃப் டிகிரி. ஏன்னா எக்ஸ்ட்ரீம்லி அவளோட முகம் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ரெட்டா இருக்கு, நல்ல சிகப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க? கொடுக்குறாங்க. வெறும் ரெட்டா இருக்குன்னு கொடுக்கல, எக்ஸ்ட்ரீம்லி ரெட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த எக்ஸ்டென்ட்ட சொல்லி கொடுக்குறாங்க. சோ இது அட்வர்ப் ஆஃப் டிகிரி. அட்வர்ப் ஆஃப் டிகிரி. சோ அடுத்து பாருங்க, I myself completed this work. என்ன ப்ரோனவுன் இது? I myself completed. முதல்ல அதுல ப்ரோனவுன் என்னன்னு கண்டுபிடிங்க. புரியல. எம்பசைசிங் ப்ரோனவுன். myself அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்குல்ல, அதுக்கு தானே இந்த இடத்துல ப்ரையாரிட்டி கொடுக்கணும். செல்ஃப் அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சுனாலே ரிஃப்ளெக்சிவ்ல வரும், இல்ல எம்பசைசிங்ல வரும். இதை ஏன் எம்பசைசிங்னு சொல்றீங்க? ஐ அப்படிங்கக்கூடிய ப்ரோனவுனுக்கு பக்கத்துல வந்திருக்கு, அதனால myself அப்படிங்கிறது இங்க என்ன? எம்பசைசிங் ப்ரோனவுன். இதே கம்ப்ளீட்டடுக்கு பின்னாடி வந்துச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லுவீங்க? ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் சொல்லியிருப்போம். ஆனா இங்க எங்க வந்திருக்கு? ப்ரோனவுனுக்கு பக்கத்துல வந்திருக்கு. ப்ரோனவுனுக்கோ நவுனுக்கோ பக்கத்துல இந்த செல்ஃப் வச்ச வார்த்தையெல்லாம் வந்துச்சு அப்படின்னா அதை என்னன்னு சொல்லுவோம்? எம்பசைசிங் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லுவோம். சோ இது எம்பசைசிங் ப்ரோனவுன். அடுத்து பாருங்க, this is the hospital where I was born. this is the hospital where I was born. இதுல சொல்லுங்க, மொத்தமா இது என்ன கேட்டகரி கீழ வந்திருக்கு? this is the hospital where I was born. என்ன கேட்டகரி கீழ வந்திருக்கு? சூப்பர். கொஸ்டின் மார்க் வந்திருக்கு, அதனால இன்டராகேட்டிவ். வேற ரிலேட்டிவ் ப்ரோனவுன் உங்களுக்கு பார்த்தோன்னு தோணவே இல்லையா? இந்த இடத்துல நிறைய கோடு போட்டிருக்கேன். கோடு போட்டதை நீங்க அப்புறம் சொல்லணும். ஓவராலா இது என்னன்னு தானே கேட்கிறேன். சென்டென்ஸை படிச்சோடனே உங்களுக்கு தோணலையா? this is the hospital where I was born. இதுதான் அந்த ஹாஸ்பிட்டல், அங்கதான் நான் பிறந்தேன் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிருக்காங்க? கொடுத்திருக்காங்க. நான் பிறந்தேன் அப்படிங்கிறதுக்கும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு இடையில வேர் அப்படிங்கிறது என்னவா இருக்கு? ரிலேட்டிவ் ப்ரோனவுனா இருக்கு. புரியுதா இல்லையா? this is the hospital ஒரு ஹாஸ்பிட்டல்ல காமிச்சு சொல்றாங்க, இதுதான் ஹாஸ்பிட்டலு, நான் இங்கதான் பிறந்தேன் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு ஸ்டேட்மெண்ட். அதை இணைக்கிற மாதிரி என்ன வார்த்தை வந்திருக்கு? வேர் அப்படிங்கக்கூடிய வார்த்தை வந்திருக்கு. சோ அந்த இடத்துல வேர் அப்படிங்கிறது என்ன? ரிலேட்டிவ் ப்ரோனவுன். புரியுதா புரியலையா? ரிலேட்டிவ் ப்ரோனவுன். இந்த வேர் அப்படிங்கிறது இங்க எதை குறிக்குது? ஹாஸ்பிட்டல குறிக்குது. அப்ப அந்த ஹாஸ்பிட்டல்ங்கிறது என்ன? ஆன்டிசிடென்ட். இந்த ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது என்ன? ஆன்டிசிடென்ட். ஒரு சென்டென்ஸ்ல ரிலேட்டிவ் ப்ரோனவுன் கண்டுபிடிச்சீங்கன்னா அந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன் எதை மென்ஷன் பண்ணுதோ அதை என்னன்னு சொல்லணும்? ஆன்டிசிடென்ட் அப்படின்னு சொல்லணும். அப்ப ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது ஆன்டிசிடென்ட். மூணாவதா திஸ் அப்படிங்கிறது இருக்கு. திஸ் அப்படிங்கிறது என்ன? திஸ்னா என்ன? திஸ், தட், தீஸ், தோஸ், சச் இதெல்லாம் பார்த்தோமே. டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன். திஸ் ஹாஸ்பிட்டல், இந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க? அந்த ஹாஸ்பிட்டலை டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்கு ஒரு வார்த்தையை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க.
திஸ் அப்படிங்கிறது அந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு. ஸோ அதனால என்ன பண்றோம், திஸ் அப்படிங்கிறது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ராமு இஸ் டாக்கிங் லவுட்லி. இது என்ன லவுட்லிங்கிறது? லவுட்லிங்கிறது அட்வர்ப். இந்த இடத்துல இதை எடுத்துட்டீங்க அப்படின்னா ராம் இஸ் டாக்கிங் இருக்கு, அவன் பேசிட்டு இருக்கான். எப்படி பேசிட்டு இருக்கான்? சத்தமா பேசிட்டு இருக்கான். சோ எப்படி அப்படின்னு வரும்போது adverb of manner. adverb of manner. புரிஞ்சுதா? சோ அடுத்து பாருங்க, she wants to give you the pen. she wants to give you the pen. யூங்கிறது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பர்சனா செகண்ட் பர்சனான்றது சொல்லுங்க. செகண்ட் பர்சன் ப்ரோனவுன். அப்புறம் செகண்ட் பர்சன் ப்ரோனவுன் இது. நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். ஏன் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் சொல்றீங்க? பெண்ணை கொடுக்கிறது அந்த பொண்ணு தான், அதை ரிசீவ் பண்ணக்கூடிய எண்ணில தான் என்ன இருக்கு, யூங்கிற ப்ரோனவுன் இருக்கு. சோ அதனால அது என்ன ஆப்ஜெக்ட் கேட்டகரியில இருக்கிறதால ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன், செகண்ட் பர்சன் ப்ரோனவுன் அண்ட் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன். புரிஞ்சுதா? சோ அடுத்து பாருங்க, முருகன் அண்ட் ஐ went to திருச்செந்தூர். இதுல நீங்க என்ன பண்ணணும்னா சப்ஜெக்ட் ப்ரோனவுனை கன்வெர்ட் பண்ணணும். முருகன் அண்ட் ஐ went to திருச்செந்தூர் அப்படின்னு இருக்கு. இதுல சப்ஜெக்ட் யாரு? முருகன் அண்ட் ஐ அப்படிங்கிறது சப்ஜெக்ட். முருகன் அண்ட் ஐ அப்படிங்கிறது சப்ஜெக்ட். சோ இப்ப இந்த சப்ஜெக்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ப்ரோனவுன் வச்சு கன்வெர்ட் பண்ண போறோம். இந்த இடத்துல எக்ஸாக்ட்டா என்ன ப்ரோனவுன் யூஸ் பண்ணலாம்? முருகன் அண்ட் ஐ அப்படிங்கிற இடத்துல என்ன யூஸ் பண்ணலாம்? பி யூஸ் பண்ணலாமா? பி யூஸ் பண்ணணுமா? புரியல, ஸ்பெல் பண்ணுங்க. எம்இயா? ஆக்சுவலா நான் என்ன சொல்றேன்னா இது அப்படியே சப்ஜெக்ட், இது வேர்ப், இது பிளேஸ். சோ பிளேஸ் குறிக்கும் போது அந்த இடத்துல வந்து அட்வர்ப் வந்துரும். அதை விட்டுருங்க, இது சப்ஜெக்ட் இது வேர்ப்னு இருக்கு. நான் இங்க क्वेश्चनல என்ன கொடுத்திருக்கேன், சப்ஜெக்ட் ப்ரோனவுனை கன்வெர்ட் பண்ணுங்க அதாவது கொடுத்திருக்கேன். சப்ஜெக்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா ப்ரோனவுனா கன்வெர்ட் பண்ணுங்கன்னு கொடுத்திருக்கேன். இதுல சப்ஜெக்ட் யாரு? முருகன் அண்ட் ஐ அப்படின்னு இருக்கு. சோ இப்ப இது வந்து என்னவா இருக்கு? நவுனா இருக்கு. இததான் என்ன சொல்றோம் அப்படின்னா ப்ரோனவுனா கன்வெர்ட் பண்ணுங்கன்னு சொல்றோம். சோ இப்ப இந்த முருகன் அண்ட் ஐ அப்படிங்கக்கூடிய இந்த சப்ஜெக்ட்டுக்கு எக்ஸாக்ட்டா என்ன ப்ரோனவுன் யூஸ் பண்ணணும்? அஸ். வேற வி தான் யூஸ் பண்ணணும். விங்கிறத யூஸ் பண்ணணும். முருகன் அண்ட் ஐ வென்ட் டு திருச்செந்தூர் அப்படின்னா நானும் முருகனும் திருச்செந்தூர் போனோம் அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் இருக்கு. நானும் முருகனும் அப்படிங்கறத நான் என்னன்னு சொல்லலாம்? நாங்க திருச்செந்தூர் போனோம்னு சொல்லலாமா? சொல்லலாமா கூடாதா? அப்போ முருகன் அண்ட் ஐ அப்படிங்கிறது என்னவா மாறும்? வின்னு மாறும். வி வென்ட் டு திருச்செந்தூர் அப்படின்னு வரும். புரிஞ்சுதா? முருகன் அண்ட் ஐ அப்படின்னு வரும்போது வி அப்படின்னு வருது. கீழே இருக்கக்கூடிய அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, விஜய் அண்ட் கிருஷ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. இதுவும் சப்ஜெக்ட் ப்ரோனவுன் சப்ஜெக்ட் ப்ரோனவுனா கன்வெர்ட் பண்ணக்கூடிய இதுதான். சோ இதுல யார் சப்ஜெக்ட்? விஜய் அண்ட் கிருஷ் அப்படிங்கிறவங்க சப்ஜெக்ட். இவங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா கன்வெர்ட் பண்ண போறோம். இந்த சப்ஜெக்ட ப்ரோனவுனா கன்வெர்ட் பண்ணா என்ன யூஸ் பண்ணுவீங்க? இந்த இடத்துல தே யூஸ் பண்ணணும். வி யூஸ் பண்ணுவீங்களா? எப்படி யூஸ் பண்ணுவீங்க? வி இந்த இடத்துல தே யூஸ் பண்ணணும். தே ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு வரணும். அதாவது இந்த மாதிரி ரெண்டு சப்ஜெக்ட் கொடுத்து அந்த இடத்துல கன்வெர்ட் பண்ண சொல்லி கேட்டாங்கன்னா அந்த இடத்துல வியோ தேயோ தான் நீங்க யூஸ் பண்ணணும். எக்ஸாக்ட்டா எங்க வி யூஸ் பண்ணணும்னா நானும் அதுல இருக்கேன் அப்படின்னா தான் நீங்க என்ன பண்ணணும்? வி யூஸ் பண்ணணும். நான் இல்ல, நான் இல்லாம மத்த ரெண்டு பேர் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் கொடுக்குறாங்க. இப்ப விஜய் அண்ட் கிருஷ்ணன் கொடுத்துருக்காங்கன்னா அதுல ரெண்டுமே யாரும் இல்ல, நான் இல்ல, ஐங்கிற வார்த்தையே இல்ல. அப்ப அந்த இடத்துல நீங்க வந்து என்ன பண்ணணும்? தே யூஸ் பண்ணணும். இப்ப முருகன் அண்ட் ஐ அப்படின்னு கொடுக்கும்போது முருகன் இருக்காரு, நானும் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அந்த இடத்துல நான் அப்படிங்கிற மாதிரி என்ன ஆகுது? வார்த்தை வருது. சோ ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படிங்கிற மாதிரி என்னோட இதுவும் என்ன ஆகுது? அதுல வருது. சோ அப்ப அதனால என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா வி யூஸ் பண்றோம். புரிஞ்சுதா கன்வர்ஷன்ல? சோ தே ஆர் ஃப்ரெண்ட்ஸ். சோ கீழே பாருங்க, மை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ட் மை சிஸ்டர் அண்ட் ஐ. சோ இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா ஆப்ஜெக்ட ப்ரோனவுனா கன்வெர்ட் பண்ணணும். சோ இதுல என்ன ஆப்ஜெக்ட்? என்ன ஆப்ஜெக்ட்? சிஸ்டர் அண்ட் ஐ அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். இது என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரோனவுனுக்கு கன்வெர்ட் பண்ணணும். எப்படி கன்வெர்ட் பண்ணுவீங்க? அஸ்ன்னு கன்வெர்ட் பண்ணணும். முதல்ல ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் என்னென்ன இருக்குன்னு எடுத்து பாருங்க பாப்போம். மீனிங்கோட தானே சொன்னேன். எழுதுனீங்களா இல்லையா? மீனிங்க எழுதுனீங்கல்ல. சோ அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணலாம்? அந்த இடத்துல அஸ். மை ஃப்ரெண்ட் தேங்க்ட் அஸ். புரிஞ்சுதா? மை சிஸ்டர் அண்ட் ஐன்னு இருக்கும்போது அந்த இடத்துல என்ன பண்றோம்? ஐ அப்படிங்கக்கூடிய நானும் அதுல சேர்ந்து வரும்போது அஸ் அப்படிங்கறத யூஸ் பண்றோம். இந்த இடத்துல ஐ இல்லாம வேற யாராவது ரெண்டு பேரா இருந்தாங்க அப்படின்னா தெம் யூஸ் பண்ணுவீங்க. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா புரியலையா?
ஸோ மை ஃப்ரெண்ட் தேங்க்ட் அஸ், இதுக்கு பதிலாக என்ன பண்றோம், அஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்றோம். நீங்க வந்துட்டீங்க பிரசன்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் ப்ரோனவுனை கன்வெர்ட் பண்ணும்போது அந்த இடத்துல வி வந்துடும். அதே மாதிரி ஆப்ஜெக்ட் ப்ரோனவுனை கன்வெர்ட் பண்ணும்போது அதுலயே நீங்க இன்க்ளூட் ஆயிருந்தீங்க அப்படின்னா அஸ் அப்படிங்கிற இதை வந்து என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும். நீங்க இன்க்ளூட் ஆகல அப்படின்னா சப்ஜெக்ட் ப்ரோனவுனை கன்வெர்ட் பண்ணும்போது தே யூஸ் பண்ணணும். ஆப்ஜெக்ட் ப்ரோனவுனை கன்வெர்ட் பண்ணும்போது டெம் யூஸ் பண்ணணும். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட், ராணி இஸ் ஸ்டாண்டிங் அவுட் சைடு. ராணி இஸ் ஸ்டாண்டிங் அவுட் சைடு. முதல்ல இதுல அட்வர்ப் என்னன்னு கண்டுபிடிங்க. அவுட் சைடு அப்படிங்கிறது அட்வர்ப். சோ அப்போ இந்த இடத்துல என்ன அட்வர்ப் வரும், அட்வர்ப் உடைய கேட்டகரி என்ன, அட்வர்ப் ஆஃப் பிளேஸ். ராணி இஸ் ஸ்டாண்டிங் அவுட் சைடு அப்படின்னா அவுட் சைடு எடுத்தீங்கன்னா ராணி இஸ் ஸ்டாண்டிங், ராணி நிக்கிறா, எங்க நிக்கிறா அப்படின்னு கேட்கும் போது தான் என்ன வருது நமக்கு, அவுட் சைடு அப்படிங்கிற வார்த்தை எங்க சேர்க்கிற மாதிரி வருது. அப்ப எங்கே அப்படிங்கிற கேள்வி வந்துச்சுன்னா என்ன வரணும் அங்க, அட்வர்ப் ஆஃப் பிளேஸ். அட்வர்ப் ஆஃப் பிளேஸ். அடுத்து பாருங்க, either of our friends will win the game. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல யாராவது ஒருத்தர் நிச்சயமா இந்த கேம் என்ன பண்ணுவாங்க, ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. இதுல either அப்படிங்கிறது, eitherங்கிறது முதல்ல என்ன, பாசிட்டிவ். என்ன பாசிட்டிவ்னா என்ன, இவ்வளவு நேரம் 4 கேட்டகரி பார்த்தோம்ல, நம்ம 8 கூட முழுசா முடிக்கல, 4 கேட்டகரி தான் பார்த்திருக்கோம். அதுக்கே இவ்வளவு தடுமாற்றம். இந்த 4 கேட்டகரியில இது எதுல வரும், ப்ரோனவுன் கேட்டகரியில வரும். ப்ரோனவுன்ல என்ன கேட்டகரியில வரும், டிஸ்ட்ரிபியூட்டிவ். டிஸ்ட்ரிபியூட்டிவ்ல 4 வார்த்தை தான் பார்த்தோம், எய்தர், நைதர், ஈச் அண்ட் எவ்ரின்னு சொல்லி மொத்தம் 4 கேட்டகரி தான் பார்த்தோம். அது நிக்க மாட்டேங்குது உங்க மனசுல. சோ எய்தர் அப்படின்னு வரும்போது என்ன வரணும், டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன். சோ கீழே பாருங்க, iron and steel are used to make this utensils. Iron and steel are used to make this utensils. இதுல iron and steel அப்படிங்கிறது மெட்டீரியல். நோ, என்னது புரியல, இல்ல முன்னாடி வேற என்னமோ சொன்னீங்களே, ரா மெட்டீரியல். ஓகே, ரா மெட்டீரியல் கேட்டகரியில வரும். சோ அயன் அண்ட் ஸ்டீல் வந்து இந்த யுட்டென்சில்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு நாங்க பயன்படுத்தணும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ அயன் அண்ட் ஸ்டீல் அப்படிங்கிறது இந்த இடத்துல ரா மெட்டீரியல் கேட்டகரியில வருது. சோ அதனால அது என்ன வரும், நவுன், மெட்டீரியல் நவுன் அப்படின்னு சொல்லலாம். அயன் அண்ட் ஸ்டீல் அப்படிங்கிறது மெட்டீரியல் நவுன். மெட்டீரியல் நவுன். திஸ் அப்படிங்கிறது, திஸ் அப்படிங்கிறது என்ன, டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன். திஸ், தட், தீஸ், தோஸ் இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன். சோ டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன். கீழே யுட்டென்சில்ஸ் இருக்கு. யுட்டென்சில் அப்படின்னா பாத்திரங்கள்னு அர்த்தம். யுட்டென்சில்ஸ் அப்படின்னா பாத்திரங்கள்னு அர்த்தம். அது என்ன, அது என்ன, முதல்ல நம்ம 4 மெயின் கேட்டகரியில இது எந்த கேட்டகரின்னு கண்டுபிடிப்போமா. ப்ரோனவுனா வருமா, வேர்பா யூஸ் பண்ணுவீங்களா, வராது. பாத்திரம்னு மீனிங்கே சொல்லிட்டேன், அதை போய் வேர்பா யூஸ் பண்ணுவீங்களா, வராது. அட்வர்பா யூஸ் பண்ண முடியுமா, முடியாது. வேற என்னதான் இது, நவுன் தான். அப்ப நவுன்ல என்ன கேட்டகரியில வரும் இது, மெட்டீரியல் நவுன். அடுத்து நான் என்ன சொன்னேன், பாத்திரத்தை ப்ரிப்பேர் பண்றதுக்கு தான் அயன் அண்ட் ஸ்டீல் யூஸ் ஆகுதுன்னு சொல்லியாச்சுல. அப்ப அயன் அண்ட் ஸ்டீல் தான் ரா மெட்டீரியல். பாத்திரமா ரா மெட்டீரியல், அங்க அயன் அண்ட் ஸ்டீலை வச்சு உருவான ப்ராடக்ட் இது. பை ரா மெட்டீரியல் கிடையாது. ரா மெட்டீரியல் வந்தாதான் இந்த இடத்துல நீங்க மெட்டீரியல் நவுன் யூஸ் பண்ணுவீங்க. அப்ப யுட்டென்சில்ங்கிறது என்ன, ஏன் உங்களால பாத்திரத்தை கை வச்சு தொட்டதே இல்லை, எப்படி சாப்பிடுறீங்க, தினமும் தட்டுல போட்டு தானே சாப்பிடுறீங்க, இல்ல ஏதாவது ஏர்லயே பாஸ் ஆயிட்டு இருக்கா, புரியலையே. கான்கிரீட் நவுன், தொட்டு பார்க்க முடியும். அது ஜென்ரலா தொட்டு பார்க்க முடியற எல்லாத்தையுமே கான்கிரீட் நவுன் தான் சொல்லுவோம். அப்புறம் காமன், ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஒரு நவுன் பார்த்தோம்ல, ஜெனரல் கேட்டகரி. பாத்திரம்னு சொல்லிட்டேன், பாத்திரத்துல எவ்வளவோ கேட்டகரி இருக்கு, இருக்கா இல்லையா. பாத்திரத்துல வேற வேற மானையான கேட்டகரி இருக்கா இல்லையா. இட்லிக்கு இட்லி பானை தான் யூஸ் பண்ண முடியும், தோசை ஊத்துறதுக்கு தோசைக்கல்ல தான் யூஸ் பண்ண முடியும். எல்லாமே யுட்டென்சில் தானே, பாத்திரம் தானே. அப்ப எல்லாம் என்ன இருக்கு, பாத்திரத்துல நிறைய வெரைட்டி இருக்கு. அவங்க பாத்திரம்னு மொட்டையா கொடுத்துருக்காங்க. அப்ப ஜென்ரலா எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு காமன் நேம் இல்லையா அது யுட்டென்சில் அப்படிங்கிறது. அப்ப அது என்ன நவுன், இது காமன் நவுன். புரிஞ்சுதா இல்லையா. அதாவது கிளாஸ் ஆரம்பிக்கும் போது ஆரம்பிச்ச ஃபர்ஸ்ட் கேட்டகரியே நவுன்ல காமன் நவுன் தான். நமக்கு அதுவே மறந்து போச்சு. சரி, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம பார்த்த ஒரு இதுல பார்த்த எக்ஸாம்பிள்லயுமே ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து கடைசியா என்ன பார்த்தோமோ அதை தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினா இதுல கேட்டிருந்தேன். அதுவும் நமக்கு ஞாபகம் இல்ல, முதல்ல பார்த்ததும் ஞாபகம் இல்ல. எதுதான் ஞாபகத்துல இருக்கும், அப்புறம் எதுவுமே ஞாபகம் இல்ல. இப்படிதான் இருக்கணும். வெரி குட். சோ இன்னைக்கு கிளாஸ் டவுட்ஸ் இல்ல தெளிவா இருக்கீங்கல்ல. அடுத்த பார்ட் ஆஃப் ஸ்பீச்ல அடுத்த 4 கேட்டகரியும் பார்க்கலாம்ல. சோ நவுன்னா என்ன, ப்ரோனவுன்னா என்ன, வேர்ப்னா என்ன, அட்வர்ப்னா என்ன, இதுக்கப்புறம் வரக்கூடிய நெக்ஸ்ட்
கிராமர் கிளாஸஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தனித்தனியா எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் இல்லைல்ல, தெளிவா இருக்கீங்கல்ல அந்த அளவுக்கு. இதுவுமே வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்கூல் புக்ஸ்ல நிறைய கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஒரு இடத்துலயும் வந்து அங்கங்க வந்து கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணுங்க, ஒன்னொன்னையும் தெளிவா எடுத்து பாருங்க. அதுல ஏதாவது புரியாம இருந்துச்சு அப்படின்னா தாராளமா வந்து கேட்கலாம். கிளியர்? ஓகே, தேங்க்யூப்பா.